ஹீரோயின் அவங்களோட ட்ரையலில் வந்துட்டு தோற்று போயிட்டாங்க. அதனால அவங்க ஒரு மாதிரி வெக்ஸாகி போய் கிடக்குறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து தானே தீரணும். அந்த மனநிலைமையில் ஹீரோ இருக்கார். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த சமயத்தில் ஹீரோயினோட அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது. மாப்பிள்ள அவசரமாக அவங்கள நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் உடனே ஹீரோ வந்துட்டார். மாமியார்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு பொண்ணு எப்படி இருக்கா, என் பொண்ணு நல்லா இருக்காள் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லுவாங்க, இல்லை அவள் சரியாக சாப்பிடாம இருக்கா, ரொம்ப வீக்காக இருக்கா, ஹாஸ்பிட்டல் கூட நான் கூப்பிட்டு போனேன், டாக்டர் வந்துட்டு ரெஸ்ட் வேணும், ஸ்ட்ரெஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்துடுவாமா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குற சமயத்தில் ஆக்சுவலாக இங்கே என் பையனோட நிலைமை அதுக்கு விட மோசமாக இருக்குது. அவங்க அக்காவுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிற வெக்ஸில் எகேன் அப்பீல் பண்ணி தீரணும், இந்த கேஸில் இன்னும் என்ன நல்லா இருக்குது விசாரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பித்து பிடிச்சி போய் கிடக்குறா மாப்பிள்ள. நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, பொண்ணுக்கு வர உடம்பு சரியில்லைங்கிறீங்க, இருங்க நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டாம் நானே வாங்கிக்கிறேங்க அப்படின்னு தான் நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. இல்லை நான் வாங்கிட்டு வரேன், இங்கே ஒரு கடை இருக்குது, எல்லா ஃப்ரூட்ஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக வராங்க. அப்போ இந்த 4 பேர் 400 விதமாக பேசுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கொஞ்சம் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அதெல்லாம் ஹீரோயினோட அம்மா காதில் விழுகுது. இருந்தாலும் எதுவும் கேட்காத மாதிரியே வந்துடுறாங்க. அங்கே ஒரு பாட்டிமாவோட கடை இருக்கும், அந்த கடைக்கு தான் வராங்க. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பேசி வாங்கிக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமாக்க அந்த பாட்டிமா கடைக்கு 2-3 லேடிஸ் வந்துட்டு, ஏய் இந்த பொம்பளை யாரு தெரியுமா, தெரியாம என்ன இவ புள்ள தானே அந்த மேனேஜர் மேலே கேஸ் போட்டா, கடைசியில் இப்போ புள்ள தோற்று போயிட்டால, எனக்கு என்னமோ பணம் காசுக்காக அந்த மேனேஜர் மேலே பொய் பள்ளி போட்டிருப்பா போல இருக்கு. என்னதான் பொய் பள்ளி போடலாம் அப்படின்னா ஒரு பொம்பளை புள்ள இதுல இல்லாமா பொய் சொல்லிட்டு தெரியவா அப்படின்னதும் இது நம்ம ஹீரோயினோட அம்மா காதில் விழுந்துருது. அவங்க சண்டை போட வராங்க. பயங்கரமான சண்டையாயிடுது. இவங்க ரொம்ப வருஷமா இந்த வீட்டில் இருக்கிறவங்க. நம்ம ஹீரோயினை சின்ன வயசுலேருந்து இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். என் பொண்ணை பற்றி தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் இப்படி தப்பாக பேசுறீங்க பார்த்தீங்களா அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஆற்றாமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ட நாயங்க தன் பொண்ணை பற்றி பேசுகிறப்போ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குன்னு ஒரு பெத்தவளுக்கு இருக்கும் இல்லையா, அதில் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. சவுண்டெல்லாம் கேட்டு கடைசியில் இவங்களோட ஹஸ்பண்டு ஹீரோ எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த பாட்டிமா பயங்கர பிரச்சனை பண்ணுது, எதுக்கு என் கடையில் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற சமயத்தில் இவங்க அந்த பழமெல்லாம் தூக்கி வீசி எறிவாங்க. பாரு எவ்வளோ சேதாரமாகி போச்சு அப்படிங்கிறதுக்கு ஹீரோ காசு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. கடைசியில் சேதாரம் ஆனதுக்கு காசும் நம்ம ஹீரோ கொடுத்துடுறாங்க. காசு வாங்கிட்டு இல்லை, இதுக்கப்புறம் பொண்ணை பற்றி பேசக்கூடாது, அதுக்கு உனக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் ஹீரோ தான் காம் டவுன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட அப்பா சும்மா இல்லாமல் எதுக்கு தேவையில்லாமல் சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்க, அப்படி போடத்தான் செய்வேன், என் பொண்ணை பற்றி என் முன்னுக்கவே தப்பாக பேசுகிறப்போ பெத்தவன் அப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு இது எல்லாத்தையும் விட்டு எங்கேயாவது போய் தனியாக இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு வந்துடுதே கோவம். கிளம்புடா, அப்படிதான் போட்டு தான் பேசுவாங்க, நீ ஃபஸ்ட்டு கிளம்பு, உன்னையெல்லாம் நான் எப்படி கல்யாணம் பண்ணேன், எதுக்கு வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியல, ஒரு வேளை என்னால் டைம் ட்ராவல் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கு போக முடிஞ்சது அப்படின்னா சத்தியமாக நான் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள சண்டை வருது. கடைசியில் ஹீரோ தான் பிரித்து விடுறாரு. ஆனால் ஹீரோயினோட அம்மாவுக்கு வர்ற கோவத்தில் இந்த குடும்பத்துக்கு நீ என்ன பண்ணி கிழிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபிரான்னு பேசிவிட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் சீனியரை பார்க்கறதுக்காக அந்த லாஃப்ட் ரூமுக்காக தம்பி வந்திருப்பாங்க. ஆனால் சீனியர் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட்டும் அலோவும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கிற அந்த லேடி வந்து சொல்லுவாங்க, இல்லைங்க அவர் மீட்டிங்கில் இருக்காரு, சீனியரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பார்த்தே தீரணும்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் மீறி வந்து ரூமுக்கு வராங்க. ஆனால் அவன் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே அந்த ஆள் என்ன பண்ணுறான்னு அந்த சீனியரை வந்துட்டு டோரை வந்து லாக் பண்ணிக்கிறான், ஓப்பன் பண்ண விடுறதில்ல. எனக்கு தெரியும் நீ பயந்தாங்கொள்ளிங்க, என்ன ஃபேஸ் பண்ண பயப்படுற, நீ அக்காவை அசிங்கப்படுத்தியிருக்க, நீ நான் உங்ககிட்ட வந்து பேசணும், அந்த வீடியோ ஆதாரத்தையும் அந்த ஃபோட்டோ ஆதாரத்தை எங்கிட்ட எகேன் காட்டு, ஜெயிக்கிறதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அவரும் திட்டி விடுறாரு. கடைசியில் வெளியே வந்துட்டு, இதை பாரு நீ தேவையில்லாமல் இங்கே வந்து சத்தம் போடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நீ அப்பீல் பண்ணுறேன்னா தாராளமாக அப்பீல் பண்ணிக்கோ, உன் அக்கா சொல்றது உண்மை அப்படி நிரூபிக்கிறதுக்கு சாட்சியம் இருக்கணும், அதை தயார் பண்ணிட்டு அகைன் அப்பீல் பண்ணும் அப்படிங்கிறப்போ பயங்கரமாக கோவம் வருது. ஹீரோயின் கிட்ட அந்த மேனேஜர் தப்பாக நடந்துக்கிட்டப்போ அவன் எடுத்த வீடியோ அதை வச்சு அவங்க மாஃபிங் பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோலையும் மாஃபிங் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எப்படி தன்னோட சீனியர் பண்ண போச்சு அப்படிங்கிறது தான் தம்பிக்கானுக்கு பயங்கரமான கோவம் வருது. கடைசியில் செக்யூரிட்டி எல்லாம் வந்து தான் வெளியே பிடிச்சி தள்ளுறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுவாங்க. அவர் கராஜுக்கு கூப்பிட்டு வந்து என்ன ஏது அப்படிங்கிறதுக்கு என்னால் முடியல, ஒரு தம்பியாக இருந்து அக்கா படுற கஷ்டத்தை பார்க்கவும் முடியல, என்னால் அவளுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கவும் முடியல, இத்தனைக்கும் நான் ஒரு லாயர், நான் சட்டம் படித்து என்ன கிழிச்சேன் அப்படிங்கிறப்போ இவர் தான் ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா தம்பி இவங்க எல்லாரையுமே வந்து ஒரு ஸ்டேபிளாக பார்த்துக்கிறதே ஹீரோ தான். அவர் தெளிவாக இருக்கிறதுனால தான் எல்லாரும் ஓரளவுக்கு இருக்காங்க. இப்போ தம்பியை வந்துட்டு கொஞ்சம் காம் டவுன் பண்ணுறதும் இவர் தான். இல்லை நீதி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும், தாமதமானாலும் கிடைக்கும், அப்படி தாமதமாகிற பட்சத்தில் நாம தான் உறுதியாக இருக்கணும், நீ எப்படி மனம் தளர்ந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அப்பீல் பண்ணுறதுல நம்ம ஹீரோக்கும் மைண்ட் இருக்குது, தம்பிக்கும் இருக்குது, ஆனால் ஹீரோயினுக்கு தான் இல்லை. ஆனால் ஹீரோயின் மனசு மாறும் தான் 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே சீனை கட் பண்ணா இதுக்கப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு நீ மேனேஜர் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் முடிவு பண்ணிட்டாங்க.
என்னங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? இந்த கம்பெனிக்காக நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன். என்னை வந்து இந்த கம்பெனியில் மேனேஜராக பார்க்காட்டாலும் பரவாயில்ல, உங்கள் தங்கச்சி கட்டின உங்கள் தங்கச்சி புருஷன் அப்படியாவது பார்க்கணும் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆனால் பாஸ் இருந்துட்டு இல்லை, இது சரிப்பட்டு வராது. நீ அந்த கேஸில் வின்னே பண்ணியிருந்தாலும் உன் மேலே வந்து நம்பிக்கை எங்களுக்கு வராது. இது நான் மட்டும் இல்லை, போர்ட் ஆஃப் மெம்பர்ஸில் எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு கம்பெனின்னு நடக்கிறப்போ உள்ள கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும் இல்லையா, அதில் அந்த மேனேஜருக்கு தெரியும். அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறான். சரி, இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு நான் மேனேஜராக இருக்கக்கூடாது அப்படின்னா எனக்கு இந்த அளவுக்கு பணத்தை செட்டில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு வந்துடுறான். இப்படி பாஸை மிரட்டிட்டு இந்த மேனேஜர் வர்ற சமயத்தில் கரெக்டாக எதுக்கால டிஎல் வராங்க. வந்து டிஎல் கிட்ட நான் கொடுத்த டாஸ்க்கை முடிச்சிட்டல அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு டாஸ்க்கு கொடுத்தாங்கன்னா ஞாபகம் இருக்குங்களா, இவனை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போன சமயத்தில் ஃபைலில் என்னத்தையோ எழுதி டிஎல் கிட்ட கொடுத்துருப்பான். அது டிஎல் படிச்சிருப்பாங்க, நம்மளுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. இப்போதாங்க காட்டுறாங்க. இந்த கதையிலேயே இந்த இடத்துல இருந்து ட்விஸ்ட் வரப்போகுது. இந்த இடத்துல இருந்து தான் ஒரு பெரிய மாற்றமே வரப்போகுது. ஆக்சுவலாக அன்றைக்கி நம்ம ஹீரோயின் பயங்கரமாக குடிச்சிருந்துருப்பாங்க. வாமிட் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமாக கூட அந்த கிளைண்ட் சைன் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் யூவி 2 பேருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி எல்லாரும் சுற்றி நின்று கெஞ்சற சமயத்தில் கிளைண்ட் வந்து சைன் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லிடுவான். ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு போயிட்டு ஹீரோயின் பக்கத்தில் யுவி உட்காந்துப்பா இல்லையா, அந்த சமயத்தில் அங்கே வெயிட்டர் லேடி வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினுக்கு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அது அவங்களா கொடுத்தது கிடையாது. இந்த மேனேஜர் அந்த பக்கமாக போய் ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டு அதில் என்னத்தையோ கலக்குறான். கலந்த இவன் கொண்டு போயிட்டு ஹீரோயினுக்கு கொடுக்காம அந்த வெயிட்டர் லேடியை கூப்பிட்டு, இது பாருமா அந்த பொண்ணு நிறைய குடிச்சிட்டா, வாமிட் எடுத்துட்டா, கொஞ்சம் தண்ணி கொண்டு போய் கொடுத்துடுறியா, நான் கிளைண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெயிட்டர் லேடி கிட்ட கொடுக்க சொல்லியிருப்பான். இப்போ தெரிய வருதுங்களா, நம்ம ஹீரோயின் தண்ணி அடிச்சதுனால, அதாவது நார்மலாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணதுனால மட்டும் அவங்க அந்த அளவுக்கு மயக்க நிலைமைக்கு போகல, தான் எங்கே இருக்கோம் எங்கே போயிட்டு இருக்கோங்கிற அளவுக்கு தெரியாத நிலைமைக்கு போகல. இவன் என்னத்தையோ கலந்து கொடுத்துருக்கான். இப்படி தன்னை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னதும் அந்த ரூம் நம்பர் ரெசார்ட், அந்த ரூம் நம்பர் வந்து 208, அந்த இடத்துல இருக்கிற வெயிட்டர் லேடி அந்த பொண்ணோட பேர் இது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அந்த ஃபைலில் எழுதியிருப்பா. அதை தான் இந்த டிஎல் லேடி பார்த்துருப்பா. அதுக்கப்புறமாக எகேன் அந்த ரெசார்ட்டுக்கு போய் அந்த லேடி வெயிட்டர் கிட்ட இவங்க என்ன பேசுனாங்க எது பேசுனாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ வந்து நான் கொடுத்த டாஸ்க்கை முடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்குறான்னா டிஎல் இருந்துட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க இருந்து போயிடுவான். இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டுக்கே வந்து ஹீரோயினோட அம்மா, நான் என் கையால் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா, கொஞ்சம் சாப்பிட்ற அப்படிங்கிறப்போ ஹீரோயின் சாப்பிடவே மாட்டேன்றாங்க. படுத்த படுக்கையாக இருக்காங்க, எழுந்திருக்க கூட மாட்டேன்றாங்க. அவங்க அம்மா, நான் ரொம்ப சமாதானப்படுத்தி பார்த்த மாப்பிள்ள சாப்பிட மாட்டேன்றா, இதுக்கு ஒன்று வச்சுட்டு போகிறேன், மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை அவகிட்ட பேசி எப்படியாவது சாப்பிட கொடுங்க, என்ன பண்ணுறது கடந்து வந்துதானே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் எப்படியோ புருஷன் பண்ண தப்ப மறைச்சாச்சு, அவன் பக்கம் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி பார்த்தாச்சு, அவனை கூப்பிட்டு வந்தாச்சு அப்படின்ட்டு தான் ஒய்ஃப் வந்து நிம்மதியாக இருப்பான். ஆனால் இல்லை, குழந்தை வகையில் வேற மாதிரி அது வருது. குழந்தையோட டீச்சர் வீட்டுக்கே வந்திருக்காங்க இவங்களை பார்க்கறதுக்காக. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு, இல்லைங்க உங்கள் பொண்ணு ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட்டு, நல்லா வந்து புத்திசாலியான பொண்ணு, ஆனால் கொஞ்ச நாள் அவள் சரி கிடையாது, ஆர்ட் கிளாஸில் அவள் வரைஞ்ச டிராயிங்கை பாருங்களே அப்படிங்கிறப்போ, பொதுவாக குழந்தைங்க வரைகிற சமயத்தில் ஏதாவது பொம்மையை வரைவாங்க, அம்மா அப்பாவை கூட நிற்கிற மாதிரி வரைவாங்க. ஆனால் உங்கள் பொண்ணு வரைஞ்சிருக்கிறத பாருங்க, மரத்தை சுற்றி அப்படியே கருப்பாக இதாக வரைஞ்சிருக்கா. இது அவளோட மனநிலைமை தான் காட்டுது. ஒரு நல்ல சைல்ட் சைக்காட்டிஸ்டாக காட்டுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கேஸ் எல்லாம் போயிட்டு இருந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி எப்படி மீடியாஸ் எல்லாம் துரத்துச்சோ அதே மாதிரி தான் இந்த மேனேஜரோட ஒய்ஃபையும் வந்து மீடியாஸ் துரத்திருக்கோம். குழந்தை ஸ்கூலுக்கு விட போக பிக்கப் பண்ண வர்றப்போ அந்த குழந்தைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த குழந்தையால வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒன்று அவன் மனசுக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலியமாக தெரிய வருது. அந்த குழந்தை பிக்கப் பண்ணுறதுக்காக இந்த மேனேஜர் ஸ்கூலுக்கு வருவான். அந்த சமயத்தில் இப்போது வந்து எந்த லாயர் ஆஃபீஸ்லையும் ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. தம்பிக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது என்னென்னு தெரியல, வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பண்ணி தானே தீரணும் அப்படிங்கிறதுக்காக சரி கொஞ்சம் டாக்ஸி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி ஓட்டுற முடிவுக்கு வந்திருப்பாங்க. அப்படி ஒரு கஸ்டமரை ட்ராப் பண்ணுற சமயத்தில் தான் இதை பார்ப்பாங்க. அப்படி கார் ஏற்றி அவனை கொண்டுடலாமா நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்கு வந்துருச்சு தம்பிக்கு. இவன் எப்படி சிரிச்சிட்டு இருக்கான், நம்ம அக்கா இப்படி பண்ணி எப்படி சிரிக்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரைஸ் பண்ணுற சமயத்தில், என்னப்பா தம்பி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிம் பேசுகிறாரு. அப்போ தான் சுயநினைவுக்கே வராரு பிரதர். இந்த மேனேஜர் பாட்டுக்கு அவன் குழந்தை கூப்பிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமாக நல்லா இருக்கேன் கிம் சார், வாங்க உங்களை எங்கே ட்ராப் பண்ணணுமோ ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு, அப்படியாப்பா எப்படி நான் புக் பண்ணணும் ஆப்பில் அப்படின்னு கேட்குறதுக்கு, அதெல்லாம் பரவாயில்ல உள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப பேசிக்கிட்டே போகிறாங்க. லாயராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த பையன் இப்படி டாக்ஸி ஓட்டுறப்பவே வந்து கிம்முக்கு தெரியுது எந்த அளவுக்கு வந்து சூழ்நிலை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமனாக பேசிட்டு இருந்ததுக்கப்புறமாக இன்னொரு விஷயத்த வந்து தம்பி சொல்கிறாங்க. அதாவது அன்னைக்கு யுவி வந்து காலையிலேருந்து இறங்குறதுக்கு அப்புறமாக மேனேஜர் வந்துட்டு எங்கள் அக்காவோட ஃபோனை யூஸ் பண்ணியிருந்திருக்கான். எங்கள் அக்காவோட அப்பார்ட்மெண்ட் பக்கம் வந்துட்டு அங்கேருந்து லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணிவிட்டு ஐ எம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைப் பண்ணியிருக்கான். ஆனால் எங்கள் அக்காவோட மொபைல் அதுக்கான ட்ரேஸே இல்லை, அவன் டெலீட் பண்ணியிருக்கான் போல இருக்கு. ஆனால் யுவியோட மொபைல் இருந்திருக்கு, அது யுவி என்கிட்ட காமிச்சா அப்படின்னு சொல்லிட்டு படப்படப்படன்னு பேசுகிறப்போ, இதை பாருப்பா எல்லாம் புரியுது, நாங்கள் ஒன்று இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடல, உங்கள் அக்காவே அப்பீல் வேண்டான்னு சொன்னால் கூட நாங்கள் இன்னும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒன்றை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோ, இந்த விஷயத்துலேயே நீ ரொம்ப ரொம்ப உள்ளே வந்து உன்னோட கரியரும் இல்லாமல் போயிட போகுது, அதுவும் முக்கியம்.
இன்னைக்கு இல்லைனாலும் நியாயம் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிக்கும். அன்னைக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே போலீஸ்க்குமோ லேடி போலீஸும் வெளியே சாப்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் எகெயின் வந்துட்டு நம்ம என்னெல்லாம் விசாரிச்சோமோ அந்த ஃபைலெல்லாம் எடுத்து எகெயின் பாரு அப்படிங்கிறப்போ, சார் நீங்கள் சொன்னீங்க நான் எகெயின் பார்த்துட்டேன். ஆனால் அதில் எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஈவன் ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, நான் அதிகமாக குடிக்கல, 13 குட்டி குட்டி கிளாஸ் குடித்தா கூட நான் வந்து தெளிவாக இருப்பேன், டாலரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ 10 கிளாஸ் தான் குடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் கொஞ்சம் வாமிட் வேறு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த மேனேஜர் அந்த ஃபீல்டுக்கு வரைக்கும் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே வந்துட்டு என்னமோ அந்த இடத்துல ஸ்டக்கான மாதிரி இருக்குது. என்னமோ ஒன்று போலீஸ் கிமுக்கு புரியாத மாதிரியே இருக்குது. அவங்க உட்காந்து சாப்பிட்ருக்கிற ஹோட்டலில் திடீர்னு ஒருத்தர் வாமிட் எடுத்துருவாரு. அப்போ பக்கத்தில் இருக்கிறவர் இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது பயங்கரமாக ஸ்ட்ரைக் ஆகிடும் கிம்முக்கு. சாப்பிட்டது போதும் உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்ச அத்தனை ஃபைலும் எடுத்து மறுபடியும் பார்க்குறாங்க. சார் நான் ஏற்கனவே 4-5 வாட்டி பார்த்துட்டேன் சார், நம்ம எல்லாம் கரெக்டாக தான் விசாரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு, நான் விசாரிச்சதை பார்க்க சொல்லலை, விசாரிக்காமல் விட்டது ஏதாவது இருக்கான்னு பார்க்க சொல்கிறேன் அப்படிங்கிறப்போ என்ன சொல்கிறீங்க? அதாவது அன்னைக்கு ஹீரோயின் பயங்கரமாக குடிச்சிருந்தா, வாமிட் எடுத்திருந்தா, ஒருவேளை அந்த டைமில் யாராவது அவளுக்கு தண்ணி கொடுத்துருந்தா, அந்த தண்ணியில் ஏதாவது கலந்துருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இருக்குது. அப்போது அன்னைக்கு நாம் அந்த ரெசார்ட்டில் என்ன நடந்ததுன்னு நம்ம தெளிவாக விசாரிக்கலாம். அது மிஸ் ஆகுது அப்படின்ட்டு கிம் பிடிச்சிட்டாரு. இங்கே இந்த மேனேஜர் சைக்கோ லூசுத்தனமாக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். என்ன இவனை வந்து ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு, மேனேஜராக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு பாஸ். அதனால யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறான், லைவ் போகிறான், என்னென்னமோ பண்ணுறான், தன் யோகியம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். இதை ஒய்ஃப் பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிக்கல. நான் என்ன சொன்னேன், உங்களோட அத்தனை சேட்டையும் மூட்டை கட்டி வச்சுட்டு அமைதியாக இருக்க சொன்னல அப்படிங்கிறதுக்கு, இதை பாரு புருஷன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசு அப்படிங்கிறதுக்கு, என்ன உங்களுக்கு ரொம்ப திமிருத்தனம் ஜாஸ்தியாகிடுச்சு போல இருக்கு, அந்த பென்ட்ரி இன்னும் எங்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறப்போ கொண்டு போலீஸ் கிட்ட கொடு, நீ கொடுக்க மாட்டேன். ஏன்னா உன் புருஷனான எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா நம்ம குழந்தை அஃபெக்ட் ஆவா, அதனால அந்த பென்ட்ரைவ் என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கிறது தான் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இவனோட இன்னொரு ஃபேஸை காட்டுறப்போ ஒய்ஃபுக்கே பயமாக இருக்குது. ஸோ அந்த பென்ட்ரைவ் இவங்க கிட்ட இருந்தால் கூட அவன் பயப்பட மாட்டான் அப்படிங்கிறது ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. என்னதான் மனசு தவண்டு போயிருந்தாலும், என்னடா வாழ்க்கை என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு சின்ன தெளிவு வரும் இல்லையா, ஒரு தெம்பு வரும் இல்லையா. ஸோ அவங்களா எழுந்து வராங்க, கொஞ்சம் அவங்களே அவங்க காம் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எங்காவது வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அம்மா கூட சேர்ந்து சமைக்கிற சமயத்தில் அம்மா கூட சேர்ந்து சமைச்சா அம்மா அப்பா கூட உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. அப்போ அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, உனக்கு எங்காவது போகணுன்னா போடி, உன் புருஷன் கூட அங்கே போயிட்டு நிம்மதியாக வாழ அப்படிங்கிறதுக்கு நான் ஏமா போகணும், என்ன ஏமா போக சொல்கிறேன் அப்படிங்கிறப்போ ஏன்டி என் பேச்சையே கேட்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஏதோ சொல்ல வர சமயத்தில் இந்த பக்கம் ஒரு நியூஸ் சேனலில் லைவில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அதுவும் அந்த லாயர் கூட. அங்கே பேட்டி எடுக்கிறவங்க இஷ்டத்துக்கு கேட்குறாங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அப்படி வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறப்போ எப்படி வந்து என்னங்க, நான் வந்து கேஸில் ஜெயிச்சிட்டேன் இல்லையா, என்னோட இன்னசென்ஸ் ப்ரூவ் ஆகிடுச்சு இல்லையா, நான் தப்பு பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நீதி ஜெயிச்சிருச்சு இல்லையா அப்படின்னால பேசுகிறப்போ ஹீரோயினுக்கு கேட்குற ஹீரோயினோட ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும், டமால் ஒரு சத்தம் பார்த்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனால் பயங்கரமான ஷாக் ஆயிருக்கு. அவங்க ஃபஸ்ட்டு நார்மல் ஆகணும், அதுக்கப்புறமாக தான் நாங்கள் என்ன எதுன்னு டெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ அடுத்த எபிசோடுங்க. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் ஆக்சுவலாக ஹீரோயினோட அம்மாவுக்கு லைட்டாக பக்கவாதம் வந்திருக்கும். மூளையில் ஏற்பட்ட அதிர்ச்சி அல்லது நடந்திருக்கு. சில சர்ஜரி பண்ணலாம், அதுக்கப்புறமா தான் சொல்ல முடியும்னு சொல்லிடுவாங்க. சர்ஜரியும் பண்ணுறாங்க. ஆப்ரேஷனுக்கான பணம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தான் பார்த்துக்கிறாரு. ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கிறப்போ வெளியே ஹீரோயினோட அப்பாவும் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மாடி எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்னதான் உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட கடுகடு நடந்துக்கிட்டாலும் அவன் உன் மேலே உயிரையே வச்சிருக்கா. உன்னை வந்து பாட்டி வீட்டில் என்ன விட்டது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கெல்லாம் நான் தாமா காரணம். அதனால உன் அம்மா மேலே எந்த கோவத்தையும் வச்சுக்காத, எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோம், தைரியமாக இரு, உங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவோட தோல் மேலே சாஞ்சிட்டு ஹீரோயின் அழுததுக்கு அப்புறமாக கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அம்மாக்கான ட்ரெஸ்ஸு சில திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு வீட்டுக்கு வர்ற சமயத்தில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிற காபோர்டில் ஒரு பாக்ஸ் இருக்குது. இவங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்கினது, அந்த ஸ்பீச்சுக்கு ரெடி பண்ணதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோலாம், அது ஹீரோயின் அம்மா கூட பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் தான் இது. அதை எடுத்து இப்போ ஹீரோயின் பார்க்குறாங்க. தான் அம்மா தன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அதெல்லாம் பார்க்குறப்பே தெரியுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க. இன்னைக்கான பில்லெல்லாம் கட்டணும் இல்லையா, ஹீரோ கட்டிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த மேனேஜர் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வருவாங்க. அதை ஹீரோ பார்த்துருவாரு. அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகும், ஐயோ இந்த ஆள் நம்ம பொண்டாட்டி பார்த்துடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனுக்கு கால் பண்ணிட்டு உங்கள் அக்கா எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தில் அம்மாவோட சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க மாமா அப்படின்னு சொன்னதும் ஐயோ அந்த பக்கமாக தான் இவனுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர்றதுக்குள்ளே 2 பேர் பார்த்துப்பாங்க. என்னமோ தெரியலங்க, மேனேஜரோட ஒய்ஃப் வந்துட்டு சரியில்லை. அவள் வந்து எதுவும் பேசவும் முடியல, திமிராவும் இல்லை, ஒரு மாதிரி டல்லாக இருக்கா.
இந்த ஆளை தான் ஒய்ஃப் பார்த்துடக்கூடாதுன்னு தான் ஹீரோ நினச்சிருப்பாங்க. ஆனால் பார்த்துட்டாங்க. ஆனால் கடைசியில் நம்ம பொண்டாட்டிக்காக நம்ம இருக்கோன்னு காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இந்த மேனேஜர் அடங்காமல், என்னம்மா ஹீரோயின் எப்படி இருக்க, பார்த்து கொஞ்சம் நாள் ஆச்சுல்ல. ஆமாம், உங்கள் அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். பணம்லாம் இருக்கா? இல்லைன்னா கேளுமா, கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் நான் என் ஒய்ஃபோட செக்கப்புக்காக வந்தேன் அப்படிங்கிறப்போ ஹீரோயினெல்லாம் அப்படியே பயங்கர கொலை வெறியில் இருப்பாங்க. ஹீரோ சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு, தயவு செய்து இங்கேருந்து வெளியே போ அப்படிங்கிறதுக்கு, வெளியெல்லாம் போக முடியாது, எங்களுக்கு அங்கே தான் செக்கப், அங்கே தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு, இதை பாரு, பதட்டப்படாத, பயப்படாத, கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காம் டவுன் பண்ணுறாங்க. ஆனால் இல்லை, ஹீரோயினுக்குள்ள ஒரு பயங்கரமான கோவம் இருக்குது. அவங்க அழலை, ஆனால் அந்த கோவம் கண்ணில் நல்லா தெரியுது. இந்த பக்கம் இந்த மேனேஜர் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான் இல்லைங்களா, அதில் இவன் காரில் ஒரு கேட் பொம்மை இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நிறைய மாடல் எல்லாம் கொண்டு வந்துட்டு, இதெல்லாம் நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இவன் யூடியூப் சேனலில் ஃபாலோ வேற பண்ணுறா. அவளால் அவாய்ட் பண்ண முடியல. ஆனால் இந்த பார்வையில் ஒரு கொலை வெறி தெரியுது. இங்கே கிம்மும் லேடி போலீஸும் அவங்க களத்தில் இறங்கிட்டாங்க. அந்த ரெசார்ட்டுக்கு வராங்க. அந்த அன்னைக்கு இந்த ரூமில் 208 அப்படிங்கிற இந்த ரூமில் சர்வீஸ் பண்ணவங்க யார், அந்த வெயிட்டர்ஸ் எல்லாம் யார், 2 லேடி வெயிட்டர்ஸ் இருந்திருப்பாங்க, ஒரு மேல் வெயிட்டர்ஸ் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு, இல்லைங்களே அதில் ஒரு பொண்ணு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்களா, எங்கே போயிட்டாங்க, இதை விட பெட்டரான ஜாப் கிடச்சிது, அங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸும் கொடுத்து விடுறாங்க. அங்கே போயிட்டு அந்த பொண்ணு விசாரிக்க, அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒன்றும் புரியல. கடைசியில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் போலீஸ் மாதிரி சின்ன விசாரணைக்காக வந்திருக்கோம், நீ இதுக்கு முன்னாடி வேற ஒரு ரெசார்ட்டில் தானே வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படிங்கிறப்போ, ஆமாங்க ஒரு லேடி வந்தாங்க, எனக்கு நல்ல திறமை இருக்கிறதாகவும் இதை விட நல்ல இடத்துக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு அவங்க தாங்க இங்கே ரெஃபர் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அந்த லேடி இவங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎலோட ஃபோட்டோ காட்டுறதுக்கு ஆமாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க இன்னத்த தேதியில் அங்கே டின்னருக்கு வந்துருந்தாங்களா அப்படிங்கிறப்போ, ஆமாம் சார், அந்த அன்னைக்கு அந்த ரூமில் லேடி வெயிட்ரஸாக இருந்தது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒர்க்குக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப பழக்கமோ அப்படிங்கிறதுக்கு, ரொம்பலாம் பழக்கம் இல்லைங்க. அன்னைக்கு அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி அந்த டின்னர் மீட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக ஒரு 2-3 நாள் இருக்கும், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, திடீர்னு வந்து என்னை பார்த்தாங்க, பேசினாங்க. ஓ, உங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்தாங்களா அப்படிங்கிறப்போ, இல்லைங்க, அந்த ரெசார்ட்டில் வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு வந்தாங்க, அப்போ எதர்ச்சியாக பேசிக்கிட்டோம். அன்னைக்கு நாங்கள் டின்னர் மீட்டப்புக்கு வந்தப்போ நீங்கள் தானே வெயிட்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அப்படி பேச்ச ஆரம்பிச்சது. அப்படி ஆரம்பிக்க போன பேச்சில் தான் நாங்கள் 2 பேரும் ஒரே ஊருக்காரங்கன்னு தெரிய வந்தது. நம்ம ஊர் பொண்ணா நீ, கண்டிப்பாக உனக்கு இதை விட பெட்டரான ஒரு ஜாப் எனக்கு தெரியும், அங்கே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நான் கண்டிப்பாக உனக்கு அங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தாங்க இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்படியா, சரிம்மா. நீ அந்த ரெசார்ட்டில் வேலை செஞ்ச சமயத்தில் ஹீரோயின் நிறைய குடிச்சிருந்தா, வாமிட் பண்ணியிருந்தா அப்படிங்கிறது உனக்கு தெரியும்லங்கிறதுக்கு தெரியும். நீ தான் தண்ணி கொடுத்தியா அப்படிங்கிறதுக்கு, இல்லை யாராவது தண்ணி கொடுத்தாங்களா அப்படிங்கிறதுக்கு, சார் நான் தான் சார் தண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. 2 பேர் மூஞ்சி பார்த்துக்கு இந்த பொண்ணுக்கு பயம் வந்துடுது. ஏன் இப்படி பயப்படுத்துறீங்க என்ன, இல்லைதான் தப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்கு, தப்பெல்லாம் இல்லைம்மா அப்படிங்கிறப்போ லேடி போலீஸ் கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் கையாலேயே கிளாஸில் தண்ணி ஊற்றி கொண்டே கொடுத்தீங்களா அப்படிங்கிறதுக்கு, இல்லை மேனேஜர் தான் வந்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு வாமிட் எடுத்துட்டா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா, தண்ணி கொண்டே கொடுமா, நான் கிளைண்ட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு, நான் ஜஸ்ட் அந்த கிளாஸை வாங்கி கொண்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்தேன், அவ்வளோதான் அப்படிங்கிறப்போ, அப்படியா சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு கிம் பிடிச்சிட்டாரு. சரிம்மா தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வர்றப்போ லேடி போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க, அந்த மேனேஜர் இல்லீகலாக தான் ட்ரக் வாங்கினானா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விசாரி அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவரோட கராஜை விற்கிறதுக்கான முடிவுக்கு வந்துட்டாரு. அவரோட அசிஸ்டன்ட் என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு, இங்கேயே இருந்தால் சரிப்பட்டு வராது, என் ஒய்ஃப் அப்பீலும் பண்ண மாட்டேன்றா, ஒரு வேற இடத்துக்கு போயிட்டு எங்கள் வாழ்க்கை புதுசாக ஆரம்பிக்கலான் இருக்கோண்டா அப்படிங்கிறாங்க. அசிஸ்டன்ட் அப்படியா அண்ணா அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ, நீ எதுக்கும் கவலைப்படாத, என் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வேற இடத்துல கராஜஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே நான் உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்போ, இல்லை நீங்கள் இதை வந்து விற்க போகிறேன் அப்படிங்கிறீங்க, நானே வாங்கிக்கலாம்னு நினச்சிட்டேன், ஆனால் என்கிட்ட அந்தளவுக்கு பணம் இல்லை, கொஞ்சம் என் வீட்டில் வந்து போராட்டியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் கேட்டிருக்கேன், 7 லட்சத்துக்கு இந்த கராஜை விற்க போகிறாராமா, ஆனால் இவர்கிட்ட 5 லட்சம் தான் இருக்கான். உடனே நம்ம ஹீரோ இருந்துட்டு, டேய் பல வருஷமாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், எனக்கு நீ 5 லட்சம் மட்டும் கொடு போதும், 2 லட்சத்தை விட்டுரு அப்படிங்கிறதுக்கு, இல்லை எனக்காக எதுக்கு நீங்கள் 2 லட்சத்தை விடுறீங்க அப்படிங்கிறப்போ, இந்த கராஜை நான் விற்றா யாருக்கோ 7 லட்சத்துக்கு விற்பேன், ஆனால் நானும் நீயும் சேர்ந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருப்போம், நீ வச்சுக்கிட்டே எனக்கு சந்தோஷம் தான், உனக்காக 2 லட்சத்தை வந்து நான் விட்டுடுறேன் அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் அசிஸ்டன்ட் இருந்துட்டு, இல்லை அப்போ 5 லட்சம் நான் கொடுக்குறேன், 2 லட்சம் அப்படிங்கிறது உங்களோட ஷேராக இருக்கட்டும், மாதம் வர லாபத்தில் உங்களுக்கு நான் ஒரு பங்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஓ இஷ்டம், என்னமோ பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் எப்படி சம்மதிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஹீரோட மைண்டில் இருக்குது. ஆனால் ஹீரோயின் இருந்துட்டு கேலண்டர்லாம் பார்த்துட்டு, ஓகேங்க நெக்ஸ்ட் மந்த் நம்ம இங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறப்போ, ஓகேவா உனக்கு ஓகேவா நெக்ஸ்ட் மந்த்தா சீக்கிரமா அப்படிங்கிறதுக்கு, ஏன் உங்களுக்கு போக வேண்டாமா, இல்லை எனக்கு ஓகே தான், பட் இங்கிருந்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா. அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, அம்மாவை பார்த்துக்கணும்னு நீ நினைப்பேன், அம்மா ரெக்கவர் ஆகணும்னு நினைப்பேன் இல்லையா, அதை வச்சு கேட்குறேன் அப்படிங்கிறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, தம்பி இருக்கான், அப்பா இருக்கா, எல்லாரும் பார்த்துப்பாங்க, அது இல்லாமல் இன்னும் 1 மாதம் டைம் இருக்கு இல்லையா,
நாம வந்து இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணி கிளம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் குடிச்சிட்டு போய் தூங்குங்க, எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து நான் வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் பாலை குடிச்சிட்டு போய் தூங்கிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினோட பார்வையில் என்னமோ இருக்குது. அடுத்த நாள் விடியுது. நம்ம ஹீரோ இப்படிலாம் தூங்கவே மாட்டார். 9:45 தான் எந்திரிக்கிறாரு. நான் என்ன இப்படி தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜரோட வீடியோஸை பார்த்துக்கிட்டு இதை ஏன் பார்க்குற, இதை பார்க்க பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கராஜுக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் இந்த டிஎல்ல கூப்பிட்டெல்லாம் விசாரிக்க கூடாது, அப்படி விசாரிச்சே ஒரு பொய்யை ரெடி பண்ணிடுவா அப்படிங்கிறதுனால சடார்னு விசாரிக்க போறாங்க. கம்பெனிக்கு முன்னாடி அந்த டிஎல் வர்றப்ப போய் டக்குன்னு விசாரிக்கிறாரு கிம். எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு சொல்லுங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎல் கேட்குறப்போ இல்லை சும்மா இந்த வழியாக போயிட்டு இருந்தேன், டக்குனு உங்களை பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்தேன். ஆமாம் நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியில் டீம் லீடராக இருக்கீங்க இல்லையா, நல்லா க்ரோத் தான் இல்லையா, கொஞ்சம் படிப்படியாக முன்னேறினீங்களா இல்லை உங்கள் டேலண்ட்டுக்கு டக்குன்னு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சா அப்படிங்கிறப்போ இல்லை சார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் முன்னேறினேன், 4 வருஷத்தில் நான் டிஎல் அப்படிங்கிற அந்த இடத்த அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, ஆமாம் நீங்கள் லோக்கலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லோக்கல் ஏரியாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் கேட்குறதுக்கு ஆமாம் சார் இந்த இடத்துல தான் பக்கத்தில் அந்த ஏரியா அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிச்சாங்க இல்லையா, அந்த ரெசார்ட்டில் வேலை செஞ்ச வெயிட்ரஸ், அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணோட ஊர் என்னென்ன கேட்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒரே ஊருக்காரங்க கிடையாது, அந்த பொண்ணு வேற ஊர், இவள் லோக்கல் ஏரியா அப்படிங்கிறத மனசில் குறிச்சிக்கிறாரு. அப்புறம் உங்களுக்கும் மேனேஜருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் போல இருக்கே, நீங்கள் அவங்களுக்கு வந்து விசுவாசமான எம்ப்ளாயி போல இருக்கே அப்படிங்கிறதுக்கு வேலை செய்கிற இடத்துல அப்படி தானே சார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎல் சொல்கிறா. அப்புறம் இந்த ரெசார்ட்டில் வெயிட்ரஸாக இருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணோட பேரை சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஓ அவளா நல்லா தெரியும், ஏன்னா அவரோட தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்லிடுவா. ஓ தூரத்து சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு கிம் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன் சார் திடீர்னு இதெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்கு இல்லை அந்த பொண்ணு இப்போ அந்த ரெசார்ட்டில் வெயிட்ரஸாக வேலை செய்யறதில்ல, வேற இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கா, அதை நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்களா, உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாலா, அதான் சும்மா கேட்டா அப்படிங்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது சார், அந்த பொண்ணு எனக்கு டிஸ்டன்ஸ் ரிலேஷனு அதனால தான் சார் அப்படிங்கிறாங்க. சரி சரி கார் நல்லா இருக்கே, சரி பார்த்து ஏறி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. கிம் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு இதில் என்னமோ உள்குத்து இருக்குன்ட்டு. லேடி போலீஸ் வந்துட்டு என்ன கிம் சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறதுக்கு பயங்கரமாக போய் சொல்கிறா, என்னத்தையோ மறைக்கிறா. அந்த வெயிட்ரஸ் சொன்ன ஊர் இவ சொன்ன ஊர் கிடையாது, 2 பேரும் ஒரே ஊருக்காரங்க அப்படின்னு வெயிட்ரஸ் கிட்ட இவ போய் சொல்லியிருக்கா. இவ இங்கே லோக்கலால் தான். இவகிட்ட அந்த வெயிட்ரஸை பற்றி கேட்டா அவளோட தூரத்து சொந்தம் அப்படிங்கிறா. இவ்வளோ சும்மா விடக்கூடாது, இவளை நல்லா கண்காணிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவாக தான் காட்டுறாங்க. எவ்ரி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஒரு டம்ளர் பால் கொடுப்பாங்க. நீங்கள் குடிச்சிட்டு போய் படுங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், எனக்கு கிச்சனில் வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பாலை குடிச்சிட்டு போய் படுத்து தூங்குறாரு. ஆனால் தூங்கினவருக்கு அடுத்த நாள் எழுந்திருக்கிறப்ப ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறாரு. நான் என்ன இப்படி தூங்கி போயிருக்கேன் அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எழுந்து வந்து பார்த்தா ஹீரோயின் பேக்கிங் வேலையில் இருக்காங்க. நான் ஏன் இப்படி தூங்குறேன் அப்படிங்கிறதுக்கு டயர்டில் இருந்திருப்பீங்க, எங்கள் கராஜுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா, சரி போங்க ஃப்ரெஷ் அப் ஆங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கராஜ் போகலாம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு கராஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி கேட்பாங்க, டே நான் வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டு டேங்கை ஃபில் பண்ண சொன்னேன்ல, இப்போ பாதி டேங்க் காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறப்போ அண்ணா நான் ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணி தானே வச்சுருந்தேன், எப்படி நான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்கிற சமயத்தில் ஹீரோக்கு ஏதோ டவுட் ஆகுது. டெய்லி நைட்டு நம்ம அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறோம், காலையில் 9:30-10 மணிக்கு தான் எழுந்திருக்கிறோம், ஹீரோயினோட நடவடிக்கை வேற சரியில்லை, டெய்லி நைட் நம்மளுக்கு பால் வேற கொடுக்குறோம், அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் வீட்டில் இல்லை. உடனே கால் பண்ணுறாங்க தம்பிக்கு, இந்த மாதிரி உன் அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காளாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு இல்லையே மாமா என்னதுன்னு கேட்குறதுக்கு இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்ட்டு அப்படியே சேரில் உட்காந்துக்கிறாரு. ஏன்னா இவர் காலையில் கராஜுக்கு போயிட்டாருன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு கராஜ் போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தார். ஆனால் இப்போ இடையில வீட்டுக்கு வந்ததுனால தான் நம்ம ஒய்ஃப் வீட்டில் இல்லை அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வந்திருக்கு. இந்த பக்கம் போலீஸ்க்கு மேலும் எடி போலீஸையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் யாரை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மேனேஜரையும் டிஎல்லையும். அவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு வெளியே வரதை பார்க்குறாங்க. டிஎல் அவள் காரை எடுத்துகிட்டு போயிடுறா. அவளை ஃபாலோ பண்ணுமா லேடி போலீஸ் கேட்குறதுக்கு இல்லை நாம் இந்த ஆள் மேனேஜரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற சமயத்தில் அங்கே நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. எதிர்ச்சியாக பார்த்தவங்க என்னம்மா இந்த பக்கம் ஏது என்னன்னு கேட்குறதுக்கு இல்லை பிரெட் வாங்கலான்னு வந்தேன், நீங்கள் என்ன சார் இந்த பக்கம் அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் ஒரு கேஸ் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக முடிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. ஹீரோ வீட்லேயே உட்காந்துட்டு இருக்காரு. வந்துட்டீங்களா எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹீரோ போய் சொல்லிடுறாரு இப்போ தான் வந்தேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்லுவார், நான் உனக்கு கால் பண்ணனே ஏன் அட்டன் பண்ணல அப்படிங்கிறப்போ பேட்ரி இருந்திருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. சரி எங்கே போயிருந்தா அப்படின்னு ஹீரோ கேட்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குங்க அம்மா பார்க்க போனேன்னு போய் சொல்லிடுறாங்க. ஹீரோ அப்படியே கவனமாக நோட் பண்ணுறாங்க. ஹீரோயினோட அந்த பேண்ட்டெல்லாம் பயங்கரமாக சேராயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு இவ போகல அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் சொன்னால் இவ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு போய் சொல்கிறாளே அப்படின்ட்டு நோட் பண்ணுங்கிற முடிவுக்கு வராங்க. அன்னைக்கு நைட்டு எகெயின் ஹீரோயின் பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணிட்டு அப்புறம் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் முன்னுக்கு குடிக்கிற மாதிரி பவுலா பண்ணிட்டு அது கீழே கொட்டிடுறாரு. ஹீரோயினும் நைட்டு ஹீரோ பக்கத்தில் வந்து படுத்து தூங்கிடுறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு மிட் நைட் ஒரு 11-12 மணி ஆனதுக்கப்புறமாக எழுந்து கிளம்புறாங்க. ஹீரோ எல்லாத்தையும் அமைதியாக பார்த்து நோட் பண்ணிட்டு ஹீரோயின் கார் எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமாக இவர் பைக் எடுத்துகிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க.
இப்போ ஹீரோக்கு வந்து புரிஞ்சு போச்சு, டேங்கை ஃபில் பண்ணி வச்சதுக்கு அப்புறமாவும் எப்படி தீந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் எங்கே வருவாங்க அப்படின்னா ஹீரோயின் மேனேஜரை தாங்க அப்படியே நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆள் எங்கே போகிறான் ஏது போகிறான்னு கண்காணிச்சுட்டே இருக்காங்க. அதனால தான் அன்னைக்கு அந்த மேனேஜரும் டிஎல்லும் பேசிட்டு வர்றப்போ கூட அந்த இடத்துல ஹீரோயின் இருந்திருப்பாங்க. நம்ம போலீஸ் ஸ்கீம் கேட்டதுக்கு பிரெட் வாங்க வந்தேன்னு சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் போய் அந்த மேனேஜரை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இங்கே எதுக்காகனா இங்கே வந்துட்டு இல்லீகல் கேம்பிளிங் நடக்கும், அதுக்கு அந்த மேனேஜர் வருவான். அதை இவங்க மேனேஜர் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சி தான் இங்கே வந்திருக்காங்க. மறுபடியும் அங்கே நின்று அவங்க பார்க்குறாங்க, அந்த மேனேஜர் இங்கே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதை தூரமாக நின்று நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிறாங்க. ஹீரோ பார்க்குறது ஹீரோயினுக்கு தெரியாது, அவங்க அதை பார்த்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் காரில் வர்றதுக்குள்ளே இவர் பைக்கில் தான் வந்திருப்பாரு, நல்ல ஸ்பீடாகவும் ஓட்டுவார். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து ஒரு பெட்டில் ஒன்றுமே தெரியாத மாதிரி படுத்துக்கிறாரு. ஓகே, நம்ம ஹஸ்பண்ட் நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்து படுத்தும். டக்குன்னு இவர் திரும்பி ஹீரோயினை கட்டி பிடிச்சிருவாரு. ஹீரோயினுக்குலாம் திக்குன்னு இருக்கும். நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு மயக்கத்தில் வந்துட்டு வளர்ற மாதிரியே வளர்றாரு. என்ன உடம்பு சில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறப்போ, அதுவா நான் வந்து வெளியே உட்காந்து புக் படிச்சுட்டு இருந்தேன், நான் எதுவும் போர்வையில் போத்திக்கல, அதனால தான் சில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. எகெயின் வளர்ற மாதிரியே சொல்கிறாரு. நம்ம அடுத்த மாதம் வேறு இடத்துக்கு போயிடுவோம், அங்கே போய் புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம சந்தோஷமாக இருப்போம், நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் நம்ம ஹீரோயினும் ஆமாங்க நம்மளுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹீரோக்கெல்லாம் திக்குன்னு இருக்குது. ஏன் ஹீரோ இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினுக்கு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் எதுக்காக அந்த மேனேஜர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. அவனை ஏதோ ஒன்று போட்டு தள்ளணும், கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரில தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு இவர் கெஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு டேரெக்டாக சொல்ல முடியலை. அதனால தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, நம்மளுக்கு ஒரு புது வாழ்க்கை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அடுத்த எபிசோடு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் இந்த மேனேஜர் கேம்பிளிங் விளையாடுறேன் அப்படிங்கிற பேரில் குழந்தையோட படிப்புக்காக தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பணம் போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. யார் இவங்க ஒய்ஃபு. அதை எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணிட்டு வந்திருப்பான். அது இவங்களுக்கு தெரிஞ்சது கண்ணா பின்னான்னு கத்துறதுக்கு. இப்போ எதுக்கு கத்துற, அந்த பணம் எப்படியும் பொண்ணோட அக்கௌண்ட்டுக்கு வந்தது, நான் மேனேஜராக இருந்தப்போ சம்பாரிச்சு உனக்கு கொடுத்த பணத்தை நீ அதில் போட்டு வச்சேன், அதை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, நான் சம்பாரிச்ச பணம் தானே, அதில் தானே என் பொண்ணோட அக்கௌண்ட்டில் நீ போட்டேன், எனக்கு வேணும்ன்றது எனக்கு தேவை இருந்தது எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறப்போ, இதை பாரு நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, அப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் போய் போலீஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ இவன் அப்படியே அவங்க வாயை பொத்திட்டு, இதை பாரு என்கிட்ட இந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்காத, நான் ஏதாவது வகையில் மாட்டினேன் அப்படின்னா உன்னோட லைஃப்பும் நம்ம குழந்தையோட ஃப்யூச்சரும் க்ளோஸ், புரிஞ்சுதா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்கிட்ட ரொம்ப ஊருன்ட்டே இருக்க, ஒய்ஃபு இவ்வளோ வருஷம் கூட குடும்பம் நடத்தியிருக்க, என்னை வந்து ஆசையாக கட்டிப்பிடிக்க தெரியல, முத்தம் கொடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கான், பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுறான். இவங்களுக்கு அப்படியே மனசெல்லாம் பயங்கரமாக எரியுது. இருக்கா இப்படி தானே ஹீரோயினுக்கும் இருந்திருக்கும். பென்ட்ரைவை கையில் வச்சுட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியலன்னா இதில் குழந்தையோட எதிர்காலம் இருக்கே, இப்படிப்பட்டவனோட பொம்பளை புள்ள அப்படின்னு தான் நாளைக்கு எல்லாரும் அடையாளம் கண்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இவங்க முகத்தில் அடிபட்டிருக்கும், குழந்தை என்ன ஏதுன்னு கேட்கும், அதையும் சமாளிச்சுடுவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இந்த மேனேஜர் ஒரு பொம்மை மாதிரி அவங்க ஒய்ஃபை ஆட்டி வைக்க ஆரம்பிக்கிறான், கண் பார்வையிலே அவங்கள அடக்கி வைக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மாவை ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்காக யுவி வருவா. யுவிக்கு வந்து நல்லா தெரியும் எந்த முகத்தை வச்சுட்டு அவங்கள போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால ரிசப்ஷன்லேயே ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவா. வந்தது யுவி தான் அப்படிங்கிறத தம்பியும் லைட்டாக கெஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் மற்றபடி வேறு எதையும் யோசிக்கிற அளவுக்கு மைண்டில் இல்லை. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஹீரோயினோட அம்மா நினச்சதை விட கொஞ்சம் ஸ்பீடாகவே ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இதுக்கப்புறம் வீட்லேயே வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா தான் இருக்காங்க. நாட்கள் இப்படியே நிறைய உருண்டு ஓடிடுச்சு. இவங்க வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும் இல்லையா, அதுக்கான நாளும் நெருங்கிட்டு இருக்கு. என்னங்க சீக்கிரம் வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறதுக்கு, ஆமாம் நம்ம எல்லாருக்கிட்டையும் இங்கே வந்து போய் பார்த்து சொல்லிட்டு தான் போகணும், உனக்கு யாராவது கிட்ட சொல்லிக்கணுமா அப்படிங்கிறதுக்கு, ஆமாம் என்னோட ஹைஸ்கூல் டீச்சர். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆக்சுவலாக நான் இந்த அளவுக்கு படித்து வந்திருக்கிறதுக்கு காரணமே எங்கள் ஹைஸ்கூல் டீச்சர் தான். ஏன்னா நான் ஹைஸ்கூல் வந்து படிச்சுட்டு இருந்த சமயத்தில் எங்கள் அம்மா வந்துட்டு நீ ஒன்றும் படிக்கவெல்லாம் போக வேண்டான்னு சொல்லிட்டு என்னை நிறுத்திட்டாங்க, டிஃபன் கடையில் வேலை செய்ய வச்சுட்டாங்க. ஆனால் அப்போ அவர் தான் வந்துட்டு யாரோ டொனேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 20,000 நம்ம கொடுத்தாரு. அதை வச்சு தான் நான் ஹைஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணேன், என்னால் காலேஜும் போய் படிக்க முடிஞ்சுது. அப்படியா, அப்போது டொனேட் பண்ணது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறதுக்கு, அது யாருன்னு தெரியல, பணம் கொடுத்தவங்க அவங்க பேரை வந்து சொல்லிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லிட்டாரு, எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு அப்படியே பேசிட்டே இருக்கிறப்போ ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. என்னால் தானே நீங்கள் இங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு வர வேண்டியதாக இருக்கு, நீங்கள் இங்கே சொந்தமாக ஒரு கராஜ் வச்சுருக்கீங்க, ஓனராக இருக்கீங்க, நல்ல செட்டில் ஆயிருந்தீங்க, என்னானது இது எல்லாத்தையும் விட்டு நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு வர வேண்டியதாக இருக்குல்ல அப்படிங்கிறப்போ, நீ நானும் பிரித்து பேசுறதை ஃபர்ஸ்ட் நிறுத்து, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், நமக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி டைம் ஆயிடுச்சு நான் கராஜ் போகிறேன் அப்படின்னு கிளம்பி வெளியே வந்துடுவார். வெளியே வந்துட்டு தான் நின்று அழுவார். ஹீரோயின் உள்ளே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புவாங்க. யாரை, இந்த மேனேஜரை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க, இந்த ஆள் எந்த டைமுக்கு எங்கே போகிறான், அந்த மேனேஜர் அவன் குழந்தைய ஸ்கூலில் விடுறதுக்காக வருவான், அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க.
அப்படி ஹீரோயினுக்கு தெரியாமல் ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது ஹீரோயினுக்கு தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட்டு ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறமாக ஹீரோயின் டைரி வந்து எழுதி வச்சுட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அதை ஹீரோ எடுத்து படிக்கிறாங்க. அதில் எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மேனேஜர் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதும், இவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பக்காவாக எழுதி வச்சுருக்காங்க. பார்க்குறப்போ ஹீரோக்கெல்லாம் அழுகழுகையாக வருது. அதான் யாருக்கும் கேட்டக்கூடாதுன்னு அலறாரு. அதுக்கு அடுத்த நாள் பேக் பண்ணுறதுக்கான ஒர்க் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் இவங்க டீச்சர், ஹைஸ்கூல் டீச்சரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. அவரை பார்க்கறதுக்காக வராங்க. அவரும் அங்கேருந்து கை காட்டுறாங்க, இந்த பக்கம் என்னோட வீடு இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஒய்ஃபும் இருப்பாங்க. அவங்க சமைச்செல்லாம் கொடுக்குறாங்க. சீக்கிரமாக நீங்கள் 2 பேரும் குழந்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்போ டீச்சர் சொல்லுவாங்க, இதை பாருமா ஹீரோயின், நடந்து முடிஞ்சது எதுவாக வேணும்லாம் இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்னா இவருக்கும் கேஸ் எல்லாமே தெரியும், நியூஸ்லாம் பார்க்குறாரு இல்லையா, இவருக்கும் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், நடந்து முடிஞ்சதை பற்றி நீ எதுவுமே கவலைப்படாத, அது முக்கியம் கிடையாது, நடக்க போகிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து உனக்கு புருஷனாக கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட அந்த ஆல்பம் எல்லாம் பார்க்குறாங்க. ஹைஸ்கூலில் எடுத்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறாங்க. குரூப் ஃபோட்டோவில் நம்ம ஹீரோவும் இருப்பார். ஆனால் அங்கே இருக்கிறது ஹீரோ தான் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரியாது. ஆனால் நீ தானே இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டீச்சர் சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் ஸ்கூலுக்கு வருவாங்க. கிளாஸ் ரூம் எல்லாம் பார்க்குறப்போ ஹீரோயினுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஹீரோக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இவங்களோட ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக் வழியாக தான் ஹீரோயினை பார்த்துருப்பாங்க. ஏன்னா 2 பேர் வேறு வேறு செக்ஷன் இல்லையா, அதனால தான் அந்த பிளாக்லேருந்து பார்த்துருந்துருப்பார். அதில் ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஹீரோயின் கிரவுண்டில் வந்து நின்றுட்டு, இன்னொரு வாட்டி நான் ஹைஸ்கூல் படிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், நிறைய விஷயங்களை மாற்றிடுவேன், ஆனால் லைஃப்பில் அது முடியாதில்ல, ஒன்ஸ் வாழ்ந்து பார்த்துட்டு சச்சே இது தப்பாக இருக்குது, அழிச்சிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வாழலாம் அப்படின்னு முடியாதில்ல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஹைஸ்கூல் வந்து ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் மட்டும் படித்த ஹைஸ்கூல்னு தான் ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதனால அவங்க கிளாஸ் ரூம், அவங்களோட என்னென்ன இடம்லாம் ஃபேவரட்டாக இருக்குமோ அங்கே மட்டும்தான் போய் பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ அவர் இதே ஸ்கூலில் தானே படிச்சிருப்பாரு, அவர் எந்தெந்த கிளாஸில் இருந்தார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் லைட்டாக தள்ளி நின்று மட்டும் பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறமாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. அன்னைக்கு நைட்டு பாலில் என்னத்தையோ கலந்து கொடுத்துடுறாங்க. ஹீரோ குடிச்சிடுறாரு, அதே மாதிரி தூங்கிடுறாரு. ஆனால் ஹீரோ பாலை தான் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு ஹீரோயின் எழுந்து போகிறாங்க. ஹீரோ பின்னுக்கவே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. எங்கேயும் அந்த இடத்துக்கு தான் வராங்க. கேம்பிளிங் விளையாடுறதுக்காக வருவான் இல்லையா, அந்த மேனேஜர் அந்த இடத்துக்கு தான் வராங்க. ஆனால் இந்த வாட்டி பேக்கில் ஏதோ ஒரு இடத்துல ஹீரோயின் ஒழிய வைக்கிறது ஹீரோ பார்த்துக்கிறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறமாக அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தா கத்தி, சில அந்த அட்டாக் பண்ணுறதுக்கான ஆயுதங்கள்லாம் இருக்குது. அதை இவர் எடுத்துகிட்டு வந்து ஒரு லேக்கில் தூக்கி வீசிட்டு ஹீரோயினுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி படுத்து தூங்கிடுவாங்க. ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமாக ஹீரோவை கட்டி பிடிச்சிப்பாங்க. ஹீரோக்கு அப்படியே மைண்டுக்குள்ளே ஒவ்வொன்றா கேல்குலேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்த நாள் விடிஞ்சதுமே ஹீரோ வந்து இவங்க ஃபேமிலியை சேர்ந்த அப்பா, தாத்தா, ஹீரோவோட அண்ணா, இவங்க 3 பேரையும் புதைச்சி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. இந்த இடத்துல நின்றுட்டு ஹீரோயினை பார்த்துக்கிட்டு, ஆக்சுவலாக இந்த உலகத்தில் எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி மட்டும்தான், நீ இருக்கிறதுனால தான் வீட்டுக்கு போகணும், எனக்கு வீடுன்னு ஒன்று இருக்குது, அங்கே எனக்குன்னு ஒருத்தி இருப்பா அப்படின்னு எனக்கு தோணுது, நான் வாழ்கிறதே நீ இருக்கே அப்படிங்கிறதுக்காக தான். அப்படிங்கிறப்போ ஹீரோயின் இருந்துட்டு, என்னாச்சு உனக்கு, ஏன் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பேசுகிறேன், இது எனக்கு தெரியும், உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்போ, இதை பாரு, நாம் வந்து நம்ம குடும்பத்தோட பெரியவங்க முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கோம், ப்ராப்பராக பேசணும்ல, அதுதான். சரி நீ எனக்காக வெயிட் பண்ணுறியா, நான் கொஞ்சம் நேரம் இவங்ககிட்ட மனசு விட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போக சொல்கிறாங்க. ஹீரோயின் ஏன் இவன் இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு ஒன்றும் புரியாமல் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எதுவும் பேச மாட்டார். அந்த 3 கல்லறையை பார்த்துட்டு, அப்பா, தாத்தா, அண்ணா, இவ தான் என்னோட ஒய்ஃப், என்னோட லவ், என்னோட வாழ்க்கைக்கான ஒரே காதல் இவ தான் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. சரி, அப்போது ஹீரோவோட அம்மா எங்கேன்னு கேட்டிங்கன்னா அவங்க இறந்தும் போகல, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, நம்ம ஹீரோ தேடுறதுக்கான முயற்சியும் பண்ணலை. அதுக்கான காரணம் அவங்க அம்மா சிட்டி பக்கம் வேலைக்கு போனப்பவே வேற யாரோ கூட பழக்கம் ஏற்பட்டு அப்படியே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருப்பாங்க. அப்போ அவங்க வரவே இல்லையா, என்ன ஏது அப்படிங்கிறது நம்மளுக்கு போக போக தெரியும். இவ்வளோதாங்க இவர் சொல்லுவார். அதுக்கப்புறமாக அடுத்த நாள் வந்துட்டு இவங்க கிளம்பணும். எங்கே இவங்க வேறு இடத்துக்கு போயிட்டு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே கிளம்பணும். நம்ம ஹீரோயின் வீட்டில் சமைச்செல்லாம் வைக்கிறாங்க. என்ன ஹீரோவோட லூனார் பர்த்டே இன்னைக்கு வருதான், அதை செலிப்ரேட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக கேக் வாங்கிட்டு சமைச்செல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டில். இவர் அப்படியே அப்பார்ட்மெண்ட் விட்டு கீழே இறங்க வந்தவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, கால் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணுறாரு போலீஸ்கிட்ட. என்னத்தை ரிப்போர்ட் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலங்க. ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமாக மேலே வீட்டுக்கு வராங்க. கேக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் ரெடி பண்ணியிருப்பாங்க, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. கேக் கட் பண்ணுறாரு, சாப்பிட்றாரு, ஒயின் குடிக்கிறாரு. ஆனால் ஒரு டிஸ்டர்பன்ஸ்லேயே இருப்பார். ஹீரோயினுக்கு புரியுது, கொஞ்சம் பூடகமாகவே பேசுவார். நானே இல்லைனாலும் நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நாம் நல்லா இருக்கிறதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசிடுவார். ஹீரோயினும் சரி இங்கிருந்து போகிறோம் இல்லையா, அதனால ஏதோ சங்கோச்சப்பட்டு பேசிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா அப்பா வீட்லேயே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்குற வேலையில இருப்பாங்க. அந்த சமயத்தில் கிம் வருவார். சார், உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்ததெல்லாம் எனக்கு லேட்டாக தான் தெரிய வந்தது, அவங்கள ப்ராப்பராக நான் பார்க்கவும் வரல, இப்போ பார்க்கலாமா அப்படிங்கிறப்போ வாங்க அப்படிங்கிறாங்க. அதோ தப்பான டைமில் வந்துட்டேன் போல் இருக்கு, பிஸியாக இருக்கீங்கன்னு கிம் கேட்குறதுக்கு, இல்லை என் அக்காவும் மாமாவும் வேற ஒரு சிட்டிக்கு போகிறாங்க,
அவங்களுக்கு பேக்கிங்கில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணல, எங்கள் அக்காவோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது. அண்ட் தென் அவங்களுக்கு தேவைப்படுற திங்ஸும் வாங்கி வச்சிருந்தோம், அதான் பேக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்கூலிங் படித்தது, அந்த சர்டிஃபிகேட்லேருந்து ஃபோட்டோவில் இருந்தது எல்லாமே இங்கே தான் இருக்கும். அதை எல்லாத்தையும் தான் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. எதிர்ச்சியாக கிம் அதை பார்ப்பாரு. அந்த ஃபோட்டோவை எடுக்கிறப்போ ஹீரோயினே இவருக்கு நல்லாவே தெரியும். அந்த குரூப் ஃபோட்டோவில் ஹீரோயினை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அதே குரூப் ஃபோட்டோவில் ஹீரோ இருக்கிறதையும் பார்த்துடுறாரு. என்னடா இது, இவன் வேற ஏதோ ஹை ஸ்கூலில் தானே படித்தேன்னு சொன்னான், கடைசியில் பார்த்தா ஹீரோயின் ஒரே ஹை ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க, இது என்னடா ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறாரு. அடுத்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல கிம்முக்கு வந்து அன்னைக்கு கோர்ட்ல இருக்கிறப்ப ஹீரோ கிட்ட கேட்டதான் ஞாபகம் வருது. நீ எந்த ஹை ஸ்கூல்ல படிச்ச அப்படின்னு கேட்டதும் அதுக்கு அவர் வேற ஒரு ஹை ஸ்கூல் பேர் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. டீ என்னமோ தம்பி வந்து கொண்டு கொடுப்பாங்க, அந்த சமயத்துல கேட்கவே செஞ்சிருவாங்க. எப்படி ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, லவ் மேரேஜ், ரொம்ப வருஷமா காதலிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு தம்பி இருந்துட்டு இல்லைங்க, ஒரு பிளைண்ட் டேட்டுக்காக எங்க அக்கா போயிருந்தா, அவ நிறைய பேரை வந்து பிளைண்ட் டேட் பண்ணா, அதுவும் எங்க அம்மாவோட கம்பல்ஷன்ல தான். அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, ஆனா எதிர்ச்சியா தான் ஹீரோ அவங்க மீட் பண்ணியிருக்கா. 2 பேருக்கும் பார்த்ததும் பிடிச்சி போச்சு. நான் வந்து ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா சொன்ன சமயத்துல எங்க அப்பாவுக்கு அதுல விருப்பம் இல்லை. அதுக்கான காரணம் ஹீரோ வந்து ஹை ஸ்கூலே பாஸ் பண்ணல, ஆனா எங்க அக்கா வந்து யூனிவர்சிட்டி போய் படிச்சிருக்கா, கையில டிகிரி வச்சிருக்கா. நீ டிகிரி படிச்ச பொண்ணுமா, நீ எப்படி அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்க அக்கா இருந்துட்டு இல்ல, நான் வந்து ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இருந்தா. ஈவன் எங்க அம்மாக்கே கூட கொஞ்சம் பயமா இருந்தது. நான் உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் செட் பண்ணேன், அவங்கள பத்தி கொஞ்சமாவது நான் விசாரிச்சேன், ஆனா நீயா ஒரு பையனை பார்த்துட்டு வந்து நிக்கிறியடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பயமா இருந்தது. ஈவன் எங்க அக்காவுக்கு ஒரு லைட் பயம் இருந்தது. ஆனா என்னமோ தெரியல, ஹீரோ வந்து எங்க அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்களே பார்த்திருந்தா கூட ஹீரோ மாதிரி ஒரு மாப்பிள்ளை எங்க அக்காவுக்கு பார்த்துருக்க முடியாது. அதுதான் உங்களுக்கே தெரியுமே, எப்படி பார்த்துக்கிறாருன்னு உங்களுக்கே தெரியுமே அப்படிங்கிறப்போ அதெல்லாம் தெரியுதுப்பா. உங்க மாமா எந்த ஹை ஸ்கூல்ல படிச்சாரு அப்படின்னு கேட்குறப்போ நாங்கள் இது வரைக்கும் அதெல்லாம் கேட்டதில்லை, ஏன்னா ஹை ஸ்கூலே கம்ப்ளீட் பண்ணல, அவரும் சொன்னதில்லை நாங்களும் கேட்டதில்லை அப்படின்றவாங்க. கிம்மும் அந்த ஹை ஸ்கூல் சமாச்சாரத்தை பற்றி எதுவும் சொல்றது இல்லை. உங்க அக்கா படித்த ஹை ஸ்கூல்லையே தான் உங்க அக்கா வீட்டுக்காரன்னு ஹீரோவும் படித்தாங்க அப்படிங்கிறதுல எதுவும் சொல்றது இல்லை. அப்போ தம்பி வந்துட்டு கேட்பாங்க, என்ன கேஸில் அக்கா தோத்ததுக்கு அப்புறமாக இப்போ தான் பார்க்க வந்திருக்கீங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் பார்க்க வந்திருக்கீங்க, அட் த சேம் டைம் எங்கள் அக்கா எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தீங்களா அப்படிங்கிறப்போ அதுவும் உண்மைதான், ஏன்னா மிகப்பெரிய அடி இல்லையா, அது உங்கள் அக்கா எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதை விசாரிக்கிறதுக்காகவும் வந்தேன். சரி உங்கள் அக்கா என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அக்கா அப்பீல் வேண்டான்னு சொல்கிறா சார், ஆனால் எனக்கு வந்து அப்பீல் பண்ணுன்னு இருக்கு. எங்கள் அக்காக்கான நியாயம் எங்கள் அக்காவுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரணும், அதை நான் வாங்கி கொடுத்தே தீரணும், ஒரு லாயராகவும் சரி தம்பியாகவும் சரி. ஆனால் அக்கா தான் கிவ் அப் பண்ணிட்டா அப்படிங்கிறப்போ உள்ளதான் வந்து ஹீரோயினோட அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் உட்காந்து ஹீரோயினோட அப்பா பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த சமயத்தில் அவங்க பேசுறதும் அவருக்கு அதில் விழுகுது. கிம் சொல்லுவாங்க, புதுசாக ஒரு க்ளூ கிடச்சிருக்கு அப்படின்னதும் என்ன ஏதுன்னு சொல்லி தம்பி கேட்குறப்போ ஆக்சுவலாக அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பாயிண்ட் பை பாயிண்டாக உங்கள் அக்கா சொன்னப்போ சில விஷயங்களை அவளையே அறியாமல் மிஸ் பண்ணிட்டா. அதில் ஒன்று தான் அன்னைக்கு அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணி வாமிட் பண்ணதுக்கு அப்புறமாக அவளுக்கு தண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. தண்ணி தானே குடித்தோம் அப்படின்னு வந்து அசால்ட்டாக எடுத்துக்கிட்டதுனால தான் நான் தண்ணி குடித்தோம் அப்படிங்கிறத விசாரணையா போதும் உங்கள் அக்கா சொல்லலை. ஆனால் அந்த தண்ணியில் ஏதோ ஒரு ட்ரக்கு கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உங்கள் அக்கா 10 கிளாஸ் மட்டும் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருந்தாலும் அதிகமான போதை ஏறினது, தான் எங்கே இருக்கோம் ஏது இருக்கோம் அப்படிங்கிறதே மறந்து போனது, அந்த ஆள் ஃபீல்டு வரைக்கும் கூப்பிட்டு போனது கூட தெரியாமல் இருந்தது. ஈவன் அடுத்த நாள் போலீஸ்க்கு கால் பண்ணுறப்போ கூட தனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதும் அக்காவால் ரியலைஸ் பண்ண முடியல. பொறுமையாக தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சா. இந்த மேனேஜர் தான் தன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறது டக்குன்னு ரியலைஸ் பண்ண முடியல. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ட்ரக்காக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ரெசார்ட்டுக்கு போய் விசாரிச்சது அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த மேனேஜர் வந்து இல்லீகலாக ட்ரக் வாங்கியிருக்கானா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன். அதில் விசாரிக்கிறப்போ இவன் வாங்கினா அப்படின்னு ஒருத்தர் சாட்சி சொல்லிட்டா போதும், நம்ம தைரியமாக அப்பீலுக்கு போகலாம் அப்படிங்கிறப்போ ஓகே கிம் சார், நான் ஏதோ பண்ண வேண்டியது இருக்கா, நான் ஏதோ பண்ண முடியுமா சொல்லுங்க, நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ நீ பண்ண வேண்டியது ஒன்று தான், போய் யுவியை பாரு அப்படிங்கிறப்போ என்ன சார் சொல்கிறீங்கன்னு தம்பி கேட்குறதுக்கு, இதை பாரு வேறு ஆப்ஷனே கிடையாது, யுவி தான் காண்டம் கொடுத்துருக்கா, அதை மாற்றி சொல்லிட்டா அவள் பயந்துட்டா, அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் வேறு வழியே இல்லை, அவள் நான் போய் சொன்னேன் அப்படிங்கிறத கோர்ட்டுக்கு வந்து அதை ஒத்துக்கணும், நான் தான் வந்து அவளுக்கு காண்டம் கொடுத்தேன், பட் அந்த இடத்துல நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்ததுக்கான காரணத்தையும் சொல்லணும். அப்போ தான் உங்கள் அக்கா பக்கம் கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். இல்லை நான் போனாலும் யுவி கிட்ட பேசினாலும் கண்டிப்பாக யுவி வந்துட்டு ஒத்துக்க மாட்டா, சாட்சியை சொல்ல மாட்டா அப்படிங்கிறப்போ உன் கையில் தான் அப்போ இருக்குது, நீ கண்டிப்பாக போய் அவளை பார்த்து பேசு அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் யுவியை காட்டுறாங்க. யுவி வந்துட்டு எல்லார்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. தப்பா கமெண்ட்ஸ் வருது, அந்த பொண்ணு அம்போன்னு விட்டு போனவ தானே இவன், இத்தனைக்கும் அவங்க தம்பியை தானே கல்யாணம் பண்ணிக்க போறா, அப்படி இருந்தும் ஒரு பொண்ணு போதையில் இருக்கிறப்போ இப்படி அம்போன்னு விட்டு போயிட்டாலே அப்படி நல்லா போட்ட கமெண்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக பொய் சாட்சியை சொல்லி ஊர் இவளை பற்றி பேசுகிற பேச்சில் இருந்து தப்பிச்சிட்டா. ஆனால் இவன் மனசாட்சி இவகிட்ட பேசுகிற பேச்சில் இருந்து இவளால் தப்பிக்க முடியல. வீட்டை விட்டு வெளியே வர்றதில்ல, வேலைக்கு போகிறதில்ல, அவள் ரொம்ப குப்பை மாதிரி கிடக்கு, அதுக்குள்ளேயே முடங்கி போய் கிடக்கா.
யுவியோட அப்பாவும் கூப்பிடுவாங்க, ஏமா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற, சாப்பிடவாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ கூட யுவி வந்து எதுவுமே சொல்லாமல் பேசவே மாட்டா, கதவையும் திறக்க மாட்டா. இந்த பக்கம் தம்பியை பார்த்து பேசிட்டு வந்துட்டு இருக்கிற சமயத்தில் லேடி போலீஸ்க்கு கிம் கால் பண்ணுவார். அந்த சமயத்தில் லேடி போலீஸ் சொல்லுவார், சார் ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு இருக்கேன், ஹீரோயினுக்கு கால் பண்ணாங்க. ஹீரோயினோட நடவடிக்கையில் ஏதோ சந்தேகம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஹீரோயின் எங்கேயோ போறாளாமா. நம்ம இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு நான் தனியாக போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் போறா. ஆனால் ஹீரோக்கு ஏதோ பயமா இருக்கிறனால எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோயினை வந்து பாதுகாப்பாக ஃபாலோ பண்ணிட்டு போக சொல்லியிருக்காரு. அதான் சார் நான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ, சரி நீ அந்த வேலையை பாரு, நான் ஹீரோயின் படித்த ஹைஸ்கூலில் போய் ஒரு முக்கியமான விசாரணை இருக்குது, அதை விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீனை கட் பண்ணுற சமயத்தில் யுவியை பார்க்கறதுக்காக தம்பிக்காரன் வந்திருக்காங்க. டோரை நாக் பண்ணிட்டு நான் தான் வந்திருக்கேன் யுவி அப்படின்னு சொன்னதும் யுவி வந்துட்டு தம்பியை பார்க்கணும் போல இருக்கு. அதனால டக்குன்னு எழுந்து வர டோரையும் ஓப்பன் பண்ணுறான். தம்பி வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன்னு கேட்கறதுக்கு, நான் நல்லா இருக்கேன், உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா, ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறப்போ, டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவன் எதுக்கு நீ ரிசப்ஷன்லேயே ஃப்ளவர்ஸு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டா, ரூம் வரைக்கும் வந்து அம்மா பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு, என்ன எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு யுவி சொல்லுவா. அப்போ தம்பி இருந்துட்டு, ஆக்சுவலாக நீ சொன்னதில் பாதி உண்மை பாதி போயிருக்கு, எங்கள் அக்கா இன்னைக்கு கம்மியாக தான் குடிச்சிருந்துருக்கா, அவளால் டாலரேட் பண்ணியிருக்க முடியும், அந்த நம்பிக்கையில் தான் பத்திரமா வீட்டுக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் வீட்டில் இறங்கிட்டு மேனேஜர் கூட அனுப்பிச்சு வச்சிருக்க. அந்த இதில் நீ சொன்னது போய் கிடையாது, உண்மைதான். ஏன்னா இந்த மாதிரி அந்த தண்ணியில் ஏதோ கலந்துருக்கு போல இருக்கு, எங்கள் அக்காவுக்கு கொடுத்த தண்ணியில் ஏதோ இருக்குது, அதை போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் காண்டம் விஷயத்தில் நீ சொன்னது போய் தான், அதுக்காக நீ சொன்னது போய் வந்து ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கம்பல் பண்ணுறதுக்காக நான் இங்கே வரல. நீ சொன்னது பொய் அப்படிங்கிறது உனக்கே தெரியுது, அதனால தான் நீ கிட்டத்தட்ட வெளி உலகத்தில் இருந்தே ஒதுங்கி இருக்க. மற்றவங்க பேச்சுக்கு பயப்பட்டு அதுக்காக பொய் சொன்ன உன்னால உன் மனசாட்சி பேசுறத வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியல. நீ நல்லவளா கெட்டவளா அப்படின்னு சொல்லிட்டு உனக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்க. ஆனால் நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அது நானும் என் அக்காவும் நம்புறோம், எங்களுக்கு தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி அகைன் சாட்சி சொல்ல வர வைக்கிறதுக்காக தம்பி போராடிட்டு இருக்கிறப்போ, இந்த பக்கம் அந்த டீச்சரோட வீட்டுக்கே வந்துட்டாரு கிம். அந்த டீச்சரும் வாங்க சார், நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்களா, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. எங்கள் சீன் அப்படியே வந்து கட் பண்ண ரயில்வே ஸ்டேஷன் தான் காட்டுறாங்க. ஒரு சோலோ ட்ரிப் மாதிரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்காக கிளம்புறப்போ ஹீரோ வந்து கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு, நீ தைரியமாக இருக்கணும், நான் சொல்கிறதுல உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்மளுக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, என்ன நடந்தாலும் சரி நீ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்ப அப்படிங்கிறப்போ, எனக்கு எல்லாம் தெரியுங்க, நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேக்கை மாட்டிட்டு கிளம்பிடுவாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்த இந்த லேடி போலீஸும் மாஸ்கெல்லாம் போட்டிருப்பாங்க, ஏன்னா ஹீரோயினுக்கு தெரியாம தானே ஃபாலோ பண்ணும். பேக்கை மாட்டிட்டு ஹீரோ கிட்ட கூட பேச மாட்டாங்க, ஜஸ்ட் அவர் தோளில் வந்து லைட்டாக டேப் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வருவாங்க. எப்படி எக்ஸாக்டாக கிம் வந்து இந்த டீச்சர் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வந்தாருன்னா, அந்த ஹைஸ்கூலில் தான் ஒரு வேலை செஞ்சார். அந்த ஹைஸ்கூலில் தான் நம்ம ஹீரோயினும் படித்தாங்க. ஆனால் வேறு செக்ஷனில், ஆனால் அவங்க வந்து சேம் கிளாஸ் வேறு செக்ஷனில் படிச்சிருந்தாலும் இவர் வந்து சைனீஸ் லாங்குவேஜ் எடுக்கக்கூடிய டீச்சர். அந்த லாங்குவேஜ் டீச்சர் 2 செக்ஷனுக்கும் இவர் தான். மற்ற டீச்சர்ஸ் எல்லாம், மற்ற சப்ஜெக்டுக்கான டீச்சர்ஸ் எல்லாம் அந்த 2 செக்ஷனுக்கும் வேறையாக இருந்தாலும் ஹீரோயின் படித்த அந்த சேம் கிளாஸ் வேறு செக்ஷனுக்கு இவர் தான் சைனீஸ் லாங்குவேஜ் எடுத்த டீச்சர். இந்த ஒரு ஒற்றுமையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தம்பிக்காரங்கிட்ட விசாரிச்சப்பே சொல்லியிருப்பா, இல்லை எங்கள் அக்கா ஹைஸ்கூல் படிக்கிறப்ப குடும்ப சூழ்நிலைனால எங்கள் அம்மா வந்து அக்காவை வந்து படிக்க வேண்டான்னு தடுத்துட்டா, அந்த சமயத்தில் இந்த டீச்சர் தான் வந்து யாரோ வந்து டொனேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லா வகையிலும் சிங்க் ஆகிறதுனால தான் விசாரிக்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் நடக்கிறப்ப அந்த கல்யாணத்துக்கும் இந்த டீச்சர் வந்திருக்காராம். அப்பவே ஹீரோயின் கிட்ட உனக்கு வந்து பணம் கொடுத்ததே ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு நினச்சிருக்காங்க. அதே நம்மளுக்கே ஷாக்குங்க. அப்போ ஹைஸ்கூல் படிக்கிறப்போ ஹீரோயினோட படிப்புக்கான காசு கொடுத்ததே ஹீரோ, அதுவே நம்மளுக்கு இப்போதான் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கல்யாணத்தில் அவங்க இன்வைட் பண்ணியிருப்பாங்க, டீச்சர் வந்திருப்பாங்க, அப்பவே ஹீரோயின் கிட்ட சொல்லலாம் தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோ தான் வந்துட்டு வேண்டாம், இதை பற்றி எதுவும் ஹீரோயின் கிட்ட சொல்லாதீங்க, அவள் என்னமோ நான் அதுவும் பெருசாக பண்ணிட்ட மாதிரி நினைப்பா, அப்படி ஒரு பார்வையில் எனக்கு அவள் வந்து பார்க்க வேண்டாம், அப்போ என்னால் முடிஞ்சது நான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணேன், அவ்வளோதான் விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுனால, சரி ஹீரோ சொன்னதுனால அப்பவும் வந்து ஹீரோயின் கிட்ட எதுவும் சொல்லாமல் விட்டுருப்பாரு. நம்ம கிம்மும் எல்லாத்தையும் வந்துட்டு பொறுமையாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து டீச்சர் சொல்லுவார், ஹீரோ வந்து நல்லா படிக்கக்கூடிய பையன் கிடையாது, கிளாஸ்ல பார்த்தாலும் படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பான், படிப்பில் அவனுக்கு ஒரு நாட்டம் கிடையாது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஸ்டாஃப் ரூமுக்கு வந்தால் என்கிட்ட கேட்டா, சார் நான் இப்போ இருந்து படித்தா கூட நல்லா படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா, கண்டிப்பாக முடியும்ப்பா, உனக்கு எதாவது டியூஷன் வேணும், டவுட் எதாவது இருந்தால் என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், திடீர்னு உனக்கு இப்படி ஒரு அக்கறை வர்றதுக்கும் மனசு மாறினதுக்கும் திடீர்னு நல்லா படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்குள்ள வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோயினோட பேரை தான் வந்துட்டு ஹீரோ சொன்னான். அந்த பொண்ணு ஸ்டேஜில் பேசுனதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, அந்த பொண்ணு தான் சார் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனால் ஹைஸ்கூல் படிச்சுக்கிட்ட போய் இவங்க 2 பேர் பேசி நான் பார்த்ததே கிடையாது. அப்போ எனக்கு அது பெருசாக தெரியல. சரி நம்மளுக்கு எது வேணால் மோட்டிவேஷனலாக அமையும், இந்த பொண்ணு ஸ்டேஜ் ஏறி கொடுத்த ஸ்பீச் வந்து இந்த பையனுக்கு மோட்டிவேஷனாக அமைஞ்சிருச்சுன்னு நான் நினச்சேன் அப்போது. ஆனால் இல்லை, அப்போ இருந்தே ஹீரோயின் மேலே அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கு, ஒரு ஒன் சைடான லவ் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறமாக தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்தது. இப்படி இவங்க கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் ட்ரெயினில் போகிறது காட்டுவாங்க.
அவங்க பாத்ரூம் எந்திரிச்சு போனா கூட லேடி போலீஸ் ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ வீட்டில் கல்யாணத்து டைமில் ஹீரோயின் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கேயோ கிளம்புறாரு வீட்டை விட்டு. எங்கேன்னு தெரியல. இங்கே டீச்சர் எங்கேன்னு கதையை கண்டினியூ பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு நாள் ஹீரோ வந்து எனக்கு நைட் டைமில் கால் பண்ணான். அவனால் பேசவே முடியல, விம்பி விம்பி அழுதுட்டு இருந்தான். என்னப்பா ஏதுப்பான்னு கேட்குறப்ப தான் என் அப்பாவும் அண்ணாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதான். பாவம் அந்த பையன் கொஞ்சம் முயற்சி பண்ணி லைஃப்பில் நல்லபடியாக வரணும்னு நினைக்கிறப்போ எகேன் ஒரு மிகப்பெரிய இடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. ஹீரோவோட அப்பா அண்ணா 2 பேருமே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்டில் தான் இறந்து போயிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு கொஞ்சம் இன்சூரன்ஸ் பணம் வந்திருக்கும். அதை ஹீரோவோட அம்மா கொண்டு வந்து வச்சுட்டு இதை வச்சு அவனை நல்லா படிக்க வைங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர்கிட்ட சொல்லிட்டு இந்த அம்மா போகும். அது போகிறப்போ ஹீரோவை பார்த்துட்டு உன் தாத்தாவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பாட்டுக்கு போயிருக்கோம். ஸோ இந்த அம்மாவுக்கு சிட்டியில் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஈவன் அந்த பர்சன் கூட தான் வரவும் செஞ்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறப்போ இந்த பணமெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஆள் கூட பைக்கில் போகிறது தான் ஹீரோ பார்ப்பாங்க. சின்ன வயசில் ஹீரோக்கு இது புரியலை, ஆனால் ஹீரோவோட அண்ணாவுக்கு புரிஞ்சிருந்திருக்கு. ஆனால் இப்போது ஹைஸ்கூல் படிக்கிற ஹீரோக்கு ஓகே நம்ம அம்மாவுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, நாம நம்ம அம்மாவுக்கு தேவையில்லாத பாரம் தான் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருந்திருக்கு. ஒரு மாதிரி லைஃபே வந்துட்டு வெறுத்து போன மாதிரி ஆயிருக்கு. இவங்க அம்மா பணம் கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, அந்த ஆக்சிடென்ட்டுக்காக வந்து இன்சூரன்ஸ் பணம் அதை எடுத்துகிட்டு வந்து டீச்சரை பார்த்து இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுப்பாங்க. டீச்சர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற சமயத்தில் இல்லை நான் ஹீரோயின் தான் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டேன், ஆனால் அந்த பொண்ணோட படிப்பை பாதியில் நிறுத்திட்டு அவங்க அம்மா ஏதோ டிஃபன் கடையில் வேலை செய்ய வச்சுட்டாங்க, அதை நான் பார்க்க தான் செஞ்சேன், அவளால் தான் நல்லா படிக்கணும் லைஃப்பில் நல்லா வரணும் அப்படிங்கிற தோணலே எனக்கு வந்தது. ஆனால் அந்த பொண்ணே அவளோட படிப்பை விட்டுக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறதை பார்க்குறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் இந்த பணத்தை வச்சுக்கோங்க அவளோட படிப்புக்காக கொடுத்துருங்க அப்படிங்கிறப்போ டீச்சர் வந்து வாங்க மறுத்திருப்பார். வேண்டாம்ப்பா, இது வந்து உன் அப்பா அண்ணா ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கான வந்து இன்சூரன்ஸ் பண்ணும், இதை வச்சு நீ படித்து நல்ல நிலைமைக்கு போகணும், நாளை பின்ன இதை பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு நீ நொந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இல்லை நான் கண்டிப்பாக ரெகுலேட்டாக ஃபீல் பண்ணவே மாட்டேன், இது ஹீரோயின் கிட்ட கொடுத்துருங்க, ஆனால் நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படி டீச்சர் மொத்தத்தையும் சொல்லி முடிக்கிறப்போ இது எல்லாத்தையும் போலீஸ்கையும் கேட்டுக்கிட்டே இருப்பார். அவருக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கும். இதை சொன்ன டீச்சர் ஒன்று சொல்லுவார், இது வந்து நம்ம ஹீரோவோட இடத்துல இருந்தால் தான் புரிஞ்சுக்க முடியுமா, இல்லை ஹீரோ மாதிரி இருந்தால் தான் புரிஞ்சுக்க முடியுமா என்னங்கிறது எனக்கு புரியல. ஆனால் ஒன்று, ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே இருந்தது வெறும் காதல் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ரிலீஜியன் மாதிரி அவளை ஃபாலோ பண்ணா, ஹீரோயினுக்காக என்ன பண்ணுறதுக்கும் அவன் தயங்க மாட்டான். அப்படிங்கிறப்போ கிம் இப்படி ஷாக் ஆகி பார்ப்பாங்க. எங்கள் சீனை அப்படியே கட் பண்ணால் ட்ரெயினில் இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது. ஹீரோ கிட்ட இருந்து என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ளே கூப்பிட்டீங்க, நான் இன்னும் போய் ரீச் ஆகலை அப்படிங்கிற சமயத்தில் இதை பாரு உன்னை லேடி போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னதும் பார்க்குறப்போ லேடி போலீஸ் அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துப்பா, மாஸ்கெல்லாம் போட்டிருக்கா. இது எல்லாத்தையும் நான் தான் செட் பண்ணேன், உன் பேக்கில் வந்து நான் ஒரு லெட்டர் வச்சுருக்கேன், அதை படித்ததுக்கு அப்புறமாக எரிச்சிரு. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். என்ன சொல்ல வரீங்க, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறப்ப எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். இப்போ நீ எங்கே போயிட்டு இருக்கியோ அந்த இடத்துக்கு போ, அங்கே ரீச் ஆனதுக்கு அப்புறமாக உடனே திரும்பி வராத, இதுக்கப்புறம் உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ, உன் லைஃப்பில் உனக்கு தொந்தரவாக இருக்கிற எதையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காலை கட் பண்ணிடுவார். ஆக்சுவலி ஒரு பைக்கில் வந்துகிட்டே தான் பேசிட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அந்த பேக்கில் இருக்கிற லெட்டர் எடுத்து படிச்சு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் எதுக்கு சோலோ ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்படின்னா அது சும்மா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து போய் சொல்லிட்டு இப்படி ட்ரெயின் ஏறி வேற இடத்துக்கு போகிற மாதிரி போய் யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து எகெயின் திரும்பி வந்து இவன் கேம்பிளிங் விளையாடுறதுக்கு இந்த மேனேஜர் ரகசியமாக ஒரு இடத்துக்கு வருவான் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்து அவங்க பேக்கில் வச்சுருந்தாங்களே கத்தி எல்லாம் இருக்கிற வந்து பேக்கு, அதில் இருக்கிற வெப்பன்ஸை எடுத்து அந்த மேனேஜரை போட்டு தள்ளுறது தான் ஹீரோயினோட பிளானு. இதை ஹீரோ தான் கண்டுபிடிச்சிட்டே இல்லையா, அந்த பேக்கையும் கொண்டு போய் தண்ணியில் போட்டிருப்பாரு. ஹீரோயின் பிளான் போகிற போக்கில் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் விட்டுருந்துருப்பாரு. ஆனால் ஹீரோயினுக்கு இந்த பழி வரக்கூடாது, அவள் லைஃப் இதனால் நாசமாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மேனேஜரை நாம போட்டு தள்ளிடலாம், ஹீரோயின் அவள் லைஃப்பை வாழட்டும் அப்படிங்கிற முடிவை ஹீரோ எடுத்துட்டாங்க. இப்போ அந்த லெட்டர் எடுத்து ஹீரோயின் படிக்கிறாங்க. அப்போ தான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. அந்த லெட்டர் ஆரம்பிக்கிறப்பவே நான் உங்ககிட்ட எதுக்குமே பொய் சொன்னதில்லை, ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் பொய் சொல்லிட்டேன், நாம் 2 பேர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி பழகணும், ஆனால் அது கிடையாது, 12 வருஷத்துக்கு முன்னாடி ஹைஸ்கூல் படித்தப்போ நாம் ஸ்கூல்மேட்ஸ் தான், நானும் நீ வேறு செக்ஷனே தவிர்த்து சேம் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் லெட்டரே ஆரம்பிக்கும். ஹீரோ பயங்கரமான டிப்ரெஷனில் அப்படியே ரோட்டை வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக கிராஸ் பண்ண நிற்கல, சூசைட் பண்ணுற மைண்டோடு நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அம்மா பாட்டுக்கு சிட்டி பக்கம் போயிட்டாங்க, வர மாட்டேன்றாங்க, அப்பாவும் அண்ணாவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, லைஃப்பில் எதுவுமே இல்லை, ஹோப்பே இல்லை, வாழணுங்கிற ஆசையே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஹீரோ இருந்திருப்பாங்க. ஒரு கார் ஃபாஸ்ட்டாக வரும், அப்படியே நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் 2 எட்டு எடுத்து வைப்பாரு. அப்போ கொடை பிடிச்சிட்டு வந்த ஹீரோயின் இருந்துட்டு யூனிஃபார்மை பார்த்துட்டு நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூல் தானே, ஒருவேளை மழை வர்றதுனால தான் இப்படி ஒதுங்க நிற்கிறீங்களோ, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஹீரோயின் அப்படி கூப்பிடுறப்போ இல்லை நான் சாகிறதுக்காக நின்று அப்படின்னா ஹீரோ சொல்லுவார். அவரும் ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. அன்னைக்கு அசம்பிளியில் தான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. உங்கள் விதியை உங்களால் கண்டிப்பாக மாற்ற முடியும், அதுக்கான சக்தி உங்கள் கையில் தான் இருக்குது, ஹார்ட் ஒர்க்னால கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்பீச் கொடுத்துருப்பாங்களா.
வாழ்க்கையிலையும் படிப்புலையும் எதுலையுமே பிடிப்பே இல்லாமல் இருந்த ஹீரோக்கு அந்த ஸ்பீச் பிடிச்சி போச்சு. அதை பற்றி ஹீரோயின் கிட்ட பேசலான்னு வரப்போ இந்த புக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஹீரோயின் கீழே விழுந்துடும். அதை எடுத்து கொடுத்துட்டு ஒரு மாதிரி பேந்த பார்த்துட்டு நிற்பார். ஹீரோயின் கேட்பாங்க, மழையில் நினைச்சதுனால ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு, இல்லை அதெல்லாம் இல்லை, விதியை வந்து மாற்ற முடியும்னு சொன்னீங்களே அது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயின் வந்து புரியாத மாதிரி பார்க்குறப்போ, இல்லை ஸ்பீச் கொடுத்தீங்க இல்லையா அதனால தான் கேட்குறேங்கிற சமயத்தில் கண்டிப்பாக மாற்ற முடியும், நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம வாழ்க்கை நம்ம விதியை மாற்றுற சக்தி நம்ம கையில் தான் இருக்குது, ஹார்ட் ஒர்க்னால எதையும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஹீரோயின் சொன்னதுக்கு அப்புறமாக ஹீரோக்கு பயங்கரமான மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறமாக தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. டீச்சர் கிட்ட கூட போய் சொல்லியிருப்பாங்க, நான் இதுக்கப்புறம் படிக்கணும்னு நினச்சா கூட முடியுமான்னு கேட்டிருப்பாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் கூட கேட்டிருப்பாங்க. ஆனால் இவரோட லைஃப்பை ஹீரோயினோட பேச்சு ஒரு வகையில் மோட்டிவேட் பண்ணி மாற்றி விட்டுருச்சு. ஆனால் ஹீரோயினோட லைஃப் வேற மாதிரி போயிடுச்சு. அவங்க அம்மா படிப்பை விட்டு நிறுத்திட்டாங்க, ஸ்கூலுக்கு போகாதுன்னு சொல்லிட்டாங்க, வேலை பாருன்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்த ஹீரோவால் ஏற்றுக்க முடியல. நம்ம விதியை மாற்றுறதுக்கான வார்த்தைகள் இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம பயங்கர வந்து எந்தவோ லைஃப்பில் வந்து வாழணும், கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும்னு நம்பணும். கடைசியில் இந்த பொண்ணுக்கே வந்துட்டு இப்படி படிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அண்ணாவும் ஆக்சிடென்ட் இறந்து போனதுக்கான இன்சூரன்ஸ் பணம் கிடச்சிருக்கோம் இல்லையா, அந்த குழந்தை டீச்சர் கிட்ட கொடுத்துருப்பாங்க. இதை ஹீரோயின் கிட்ட கொடுத்துருங்க, ஹீரோயின் படிக்கட்டும், எனக்கெல்லாம் படிக்கணுங்கிற ஆசையே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஹீரோயின் கொடுத்த அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் தான் படிக்கணும்னே ஆசைப்பட்டேன். பட் அந்த பொண்ணோட லைஃப் வந்து அப்படி ஆகிடக்கூடாது, நான் படித்தா கூட சாதாரணமாக தான் படிப்பேன், பட் அந்த பொண்ணுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் கொடுத்தேன்னு சொல்லாமல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டீச்சர் கொண்டு இந்த பணத்தையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயின் ஸ்கூலுக்கும் வந்திருப்பாங்க. அதை தள்ளி நின்று பார்த்துட்டு தான் ஒரு ஸ்கூலை விட்டு வெளியே வந்திருப்பாரு. அதுக்கப்புறமாக ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியாது, தாத்தாவை பார்த்துக்கணும், இந்த தினக்கூலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரோடு போடுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்போவில் வருவாங்க. யாரெல்லாம் வர்றதுக்கு வில்லிங்காக இருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டு போவாங்க. அப்படியெல்லாம் வேலைக்கு போய் ஹீரோவோட நாட்கள் போக ஆரம்பிச்சிருக்கும். அப்படி போயிட்டு இருந்த சில வருஷங்கள்லயே தாத்தாவை இறந்து போயிருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு தனியாக இந்த பேச்சுலர்ஸ் பசங்களை ரூம் எடுத்து தங்குவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல தங்கிட்டு தான் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு வாட்டி இவங்க டெம்போவில் போயிட்டு இருக்கிறப்போ ரோட்டை வந்து மாற்றி விடுவாங்க. ஏன் மாற்றி விடுறாங்க என்ன எதுன்னு புரியும் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்கறதுக்கு. யூனிவர்சிட்டிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அந்த ரோட்டில் போக மாற்றி விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த யூனிவர்சிட்டிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு சைனாவில் நடக்கிற சமயத்தில் ஃப்ளைட்டெல்லாம் கூட கேன்சல் பண்ணிடுவாங்களாமா. அந்த இடத்துல ஏதாவது பில்டிங் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்தால் கூட அதை நிறுத்தி வைப்பாங்களாம். ஏன்னா எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது தெரிய வர்றப்போ அப்போ கண்டிப்பாக ஹீரோயினும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பா, அதை பற்றி டீச்சர் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்குறப்போ எஸ் அவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கா அப்படிங்கிறதும் தெரிய வருது. ரிசல்ட் வந்தால் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டீச்சரும் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து அவள் பாஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ அவரே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோ இந்த வேலை அந்த வேலைன்ட்டு இல்லைங்க, ரோடு போடுறது, பில்டிங் கட்டுறது, பெயிண்ட் அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லா வேலைக்கும் போவாங்க. அப்படி ஒரு வாட்டி காலேஜுக்கு பெயிண்ட் அடிக்க போன இடத்துல எதிர்ச்சியே ஹீரோயினை பார்ப்பாங்க. நேருக்கு நேராக கூட கிடையாது, ஹீரோயினோட பேர் சொல்லி யாரோ கூப்பிடுறப்ப இவர் திரும்பி ஹீரோயினை பார்ப்பாங்க. ஹீரோயினோட முகத்தில் எப்போவுமே ஒரு ஸ்மைல் இருக்கும், பிரைட் ஃபேஸாக இருப்பாங்க, முகத்தில் வந்து அந்த டயர்டே தெரியாது. அதை பார்க்குறப்ப ஹீரோக்கு வந்து பயங்கர எந்துவாக இருக்கும். அப்பப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணிப்பாங்க. ஆனால் ஹீரோயின் பேசுகிற வாய்ஸை மட்டும் கேட்டுட்டு இவர் பேசாமல் விட்டுருவார். இப்படி கிடைச்ச வேலையெல்லாம் டெய்லி ஒரு வேலை, ஒரு வாரத்துக்கு ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்த ஹீரோக்கு ஒரு பெரிய கராஜில் வந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதுதான் இவரோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டே. என்ன ஹீரோ எப்பவுமே ஒரு நாளைக்கு ஒரு வேலை பார்ப்பாரு, ஒரு வாரத்துக்கு பார்ப்பாரு. அந்த மாதிரி எந்தெந்த வேலை கிடைக்குதோ பார்த்துட்டு இருந்தவருக்கு ஒரு 3-4 மாசமா ஒரு டெம்பரவரி ஒர்க்காக வந்துட்டு கராஜில் வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நல்லா கற்றுக்கவும் செஞ்சுருந்துருப்பாரு. இது கொஞ்சம் பெரிய கராஜுங்க. இந்த ஓனருக்கு வந்து நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் வந்துட்டு கேட்பாரு, ஏன்பா நீங்கள் டெம்பரவரி ஜாப் தானப்பா பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம் சார். எப்போ கான்ட்ராக்ட் முடியுது அப்படிங்கிறப்போ அடுத்த மாதம் முடியுது, அதுக்கடுத்து வேறு வேலை தேடணும் அப்படிங்கிறப்போ வேண்டாம் நான் உனக்கு பர்மனெண்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ண நல்லா கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுக்கப்புறம் வேலையை தேடி அலைய வேண்டியது கிடையாது, இங்கே நல்லா கற்றுக்கிட்டா தனியாக கராஜே வைக்கலாம். அதனால பயங்கர சந்தோஷத்தில் அவருக்கு நன்றி சொல்லிட்டு இதை ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லணும் தான் கால் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோயின் காலேஜோட ஃபைனல் இயர்ல இருந்திருப்பாங்க, இன்டர்வியூலாம் கூட அட்டன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த அம்மா ஹீரோயின் உனக்கு கால் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து காலையும் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் அப்போ ஹீரோ எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க. ஹீரோயின் வந்துட்டு யாருங்கன்னு கேட்டுட்டு காலை கட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயினோட வாய்ஸை கேட்டதே போதும் ஹீரோக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நம்ம ஹார்ட் ஒர்க் நம்ம விதியவே மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா ஹைஸ்கூல் படித்த சமயத்தில். அது இப்போ ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஏன்னா எங்கள் கராஜில் வேலை செஞ்சு கற்றுக்கிட்டதுனால தான் சொந்தமாக கராஜே வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோட லைஃபும் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும், ஹீரோயினோட லைஃபும் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். ஒரு பெரிய கம்பெனியில் கான்ட்ராக்ட் பேஸ் எம்ப்ளாயை நம்ம ஹீரோயின் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஹீரோயின் லைஃப் என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியும், ஹீரோவுக்கும் தெரியும். அதுக்கப்புறமாக ஹீரோயின் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க அம்மா போய் கூப்பிட்டு வந்துருப்பாங்க இல்லையா, ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. என்னடி இன்னொரு பாய் ஃப்ரெண்டு கூட இல்லாமல் இருக்க, சரி நான் ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிளைண்ட் டேட்டுக்கெல்லாம் போய் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோயினோட முகத்தில் அந்த பிரைட்னஸ், அந்த சந்தோஷம்
டயர்டே இல்லாத அவங்க முகம் வந்து இப்போ வாடி போயிருக்கு. அவங்களுக்குள்ள வந்துட்டு அந்த ஜோஷ் இல்லை அப்படிங்கிறது தள்ளி நின்று பார்க்குற ஹீரோக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. அதை தள்ளி நின்று பார்க்குற ஹீரோவாலே நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. அதனால அவருக்குள்ள என்ன தோணியிருக்குன்னா, நாம ஏன் இவளை போய் பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு தோணியிருக்கு. எப்பவுமே தள்ளி நின்று ஹீரோயின் நல்லா இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு போனவர் அன்னைக்கு அந்த பிளைண்ட் டேட்ல ஹீரோயின் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கா, அவளுக்கு பிடிக்காம தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா தான் பார்க்க வந்திருப்பாரு. ஆனால் ஹீரோவோட கண்ணை பார்த்ததும் ஹீரோயினுக்குள்ள ஏதோ ஸ்பார்க் ஏற்பட்டிருக்கும். நம்ம ஒருத்தர் பேசி பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்துதான் பேசி பழகிருப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாக தான் எனக்கு தெரிஞ்சது, உனக்குள்ள இருந்த எந்த வெளிச்சம் என்னை இன்ஸ்பயர் பண்ணுச்சோ அதே மாதிரி நாமளும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சோ அது உனக்குள்ள வந்து இல்லை அப்படிங்கிறதும் என் லைஃபுக்கான வெளிச்சமாக நான் உன்னை பார்த்தேன். அது அப்படியே ரொம்ப டிம் ஆகிட்டு வர்றதையும் நான் ஃபீல் பண்ணேன். இதுதான் வாழ்க்கை, இதுதான் இலக்கு, இதுதான் என் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உன்னோட பாதையில் அது ஏதோ ஒரு இடத்துல நீ வந்து ஸ்டக்காக நின்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒருவேளை நம்ம கல்யாணம் அப்படிங்கிறது நீ உன் அம்மாக்காக பண்ணிக்கிட்டியோ, எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக நீ ஏதோ இடத்துல ட்ராப் ஆகிட்ட மாதிரி இருந்தது. அதனால தான் உனக்கு நான் டைவர்ஸ் நோட்டீஸும் கொடுத்தேன். எதுவுமே இல்லாதன்னா என் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வந்து நான் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த நீ என் கண்ணு முன்னுக்கவே ஒளி இழந்து போகிறத என்னால் பார்க்க முடியல. அதனால தான் அடிக்கடி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், நீ என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒருவேளை உனக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் வேணுமோ, நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம நல்லபடியாக வாழணும், நம்ம லைஃப்பை நாம தான் மாற்றணும் அப்படிங்கிற அந்த ஷாக் எங்கிட்ட இருந்து உனக்கு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிருந்திருப்பாரு. அப்போ கூட இந்த லைட்டை பார்த்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, இப்போ இந்த லைட்டை சுற்றி நீ ஒட்ட வச்சிருந்ததெல்லாம் வந்து ஒவ்வொன்றா விழுந்துடுச்சு, ஒளி இழந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதை கூட இந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் படிக்க படிக்க ஹீரோயினுக்கு அழுகழுகையாக வரும். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த பார்ட், ஃபைனல் பார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க.